திருச்சிற்றம்பலம். கைத்தல நிறைகணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மப்பொரு திரள் போய அதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலரோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அந்தீரா அத்துயரது கொடு சுத்திரம் அணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு உருகனை அக்கணமணமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் இந்த குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் கொளித்த புகழியர்கோன் கலன் போற்று ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாள் உடனாகிய பல் வைத்தியநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் என்று சர்வ தீர்த்த படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியவர். எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அப்போ சுவாமிகள் அருளி செய்த குறிக்கொண்டிருந்து செந்தாமரை 1000 வைகள் வைகள் நெறிப்பட இண்டை புனைகின்ற மாலை நிறை அளிப்பான் கரை கண்டற்கு ஒரு பூ குறைவித்து கண் சூழ்விப்பதே பிறை கண்ட வார் சடையான் பெரும் காஞ்சி எம் பிஞ்சகனே என்று அற்புதமாக நமது அப்போ சுவாமிகள் கூறுகின்றார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அதிகாலையில வைகறை பொழுது அப்படின்னா அதிகாலையில 4 to 6 என்கின்ற அந்த அடிப்படையில போய் நான் மலர்களை எல்லாம் பறிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்துல யாரு பறிச்சிருக்கா அப்படின்னா திருமால் பறிச்சிருக்காராம். அதுவும் தாமரை குளத்துல இறங்கி திருமாலே என்ன செஞ்சிருக்காராம், சுவாமியை அர்ச்சிப்பதற்காக குறிக்கொண்டிருந்து செந்தாமரை 1000 ஒரு பூ 2 பூ கிடையாதான் 1008 மலர்களை அந்த தாமரை தடாகத்தில் போய் சென்று அந்த மலர்களை எல்லாம் திருமால் பறித்து வந்தார் என்று சொன்னால் அந்த இதை நம்ம எப்படி சொல்லன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பூ பறிக்கிறதுக்கே உள்ள அடின்னு போய் பார்த்துருக்கேன். இப்ப நம்ம இதுல இருக்கு, நம்ம இது செண்பத்தோப்பு பாருங்க, அங்க போற வழியில செந்தாமரை நிறைய விளையும். அங்க அந்த சேரியே இருக்கு. அது உள்ள இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், முள்ளு குத்தும் உள்ள. அந்த இதுல ஒரு தாமரையை பறிக்கணும்னாலே ரொம்ப சிரமம். ஏன்னா உள்ளுக்குள்ள சவதியா இருக்கும். உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க முள்ளு குத்தும். அதெல்லாம் தாண்டி பார்த்து பார்த்து எட்டு வச்சுதான் போய் ஒவ்வொரு தாமரை மொட்டுக்களையும் நம்ம பறிக்கணும். அது ரொம்ப கொஞ்சம் சிரமமான காரியம் தான். ஆனா அதை மீறி செஞ்சா அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுகள், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயம். நாக்குக்கு எது அழகு அப்படின்னா நமச்சிவாயம் சொல்றதுதான் அழகு. இல்லைன்னா அந்த நாவு இருந்தும் பயன் இல்லாம போயிடும். நமச்சிவாயம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வெரி குட். நாவு கொடுத்ததின் பயன் என்னன்னா நமச்சிவாயத்தை சொல்வதே அழகு. அப்படி 1008 மலர்களை பூஜிப்பதற்காக, இறைவனை அர்ச்சிப்பதற்காக அந்த 1008 மலர்களை பறித்து எந்த நேரத்தில் வைகள் வைகள் வைகள்னா வைகறை காலம் என்றான். அந்த வைகறை காலத்தில் போய் சென்று அதிகாலையிலே நிறைய அருளாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட மரம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சாமி அதிகாலையில பூ பறிக்கிறதுக்கு எனக்கு புலிக்காலும் புலி கண்ணு வேணும்னு சொல்லி வியாக்கிரபாதர் கேட்டிருக்காரு. சாமியை காட்சி கொடுத்தா என்ன செய்வாங்க, டைரக்டா முக்தி தானே கேட்பாங்க. ஆனா ஆமா கோணம்ல அனந்தீச்சரம் புலீச்சரம் அதேதான். அங்க சாமி காட்சி கொடுத்து என்ன பண்ணாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் உடனே அவர் சொன்னாரு, எனக்கு புலிக்காலும் புலி கண்ணு வேணும். எதுக்குப்பா? பூ பறிக்கிறதுக்கு தான் சாமி அப்படின்னாரு.
அப்படியா, ரைட் அப்படின்ட்டு சிவபெருமான் கொடுத்தார். ஏன் அப்படின்னா புலிக்கு வந்து இரவுல நல்லா கண்ணு தெரியும். அதனால அந்த நேரத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்து ஏறுவதற்கும் வெளிச்சம் கிடைப்பதற்காக புலிக்கண்ணும், புலி காலையும் கேட்டார். புலி கால் நல்லா தம்பி மாதத்துக்கு மேல ஏறும். அதனால அவருக்கு வியாக்கிரபாதன்னே பேர். வியாக்கிரன்னா புலிக்கால் முனிவர் அப்படின்னு. அப்படி இந்த வியாக்கிரபாத முனிவர் என்ன பண்ணாரு, அந்த காலை வாங்கி அந்த கண்ணையும் வாங்கி சிவபெருமானிடம் மிகுந்த வரம் பெற்றார். வரம் பெற்று என்ன செஞ்சாரு, அதன்படி அர்ச்சித்தார். அதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த அதிகாலை பொழுது அந்த வைகறை பொழுதில் போய் சென்று, நாம இப்போ ஒரு 4 மணிக்கு பூ பறிக்க சொன்னா நம்ம என்ன செய்வோம்? 4 மணிக்கா? நீங்க ஒண்ணு காலையில 6 மணிக்கு தாங்க எந்திரிப்போம். அதுக்கப்புறம் எந்திக்கிறதே கிடையாது. பெட்ஷீட்டை எடுத்து மூடினோம்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து முடிக்கிறாங்க. உறங்கும் போது தலையும் சேர்த்து முடிக்கிறாங்க. அப்படி மூடி உறங்கக்கூடாது. தலையை மூடி கெட்ட கெட்ட கனவா வரும். அந்த மாதிரி தோணுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கெட்ட கனவா வரும். அதனால மூடியே என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்துதான் வரணும். ரெண்டாவது, தலையை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு படுக்கக்கூடாது குடும்பம் அளவு. அப்படி நீங்க வைக்கிற அந்த இலவம் பஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தலையை வைக்கும்போது சல்லுன்னு அது கீழே வரைக்கும் போயிடும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம தலை வந்து ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது உறங்கும் போது. ஏன்னா தலைவலி அடிக்கடி வரும். தலை வந்து உயரம் அதிகமாக வைத்து நாம் உறங்கணும். ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம். அப்படி அந்த வைகறை பொழுதில் 1008 மலர்களை கொண்டு திருமால் சிவபெருமானை பூஜிப்பதற்கு அந்த தாமரை மலர்களை எல்லாம் சொல்றாரு. 1008 மலர்களை அவர் போய் பறித்து பூஜிப்பதற்காக 1000 வைகள் நெறிபட இண்டை புகழ்கின்ற மாலை நிறைகிறது. அது என்ன செய்வாரா, அத மாலையாகவும் அதை இண்டை மலராகவும். இண்டைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரவுண்டா கட்டுவாங்க பார்த்தீங்களா சாமி, சிறசுல இண்டைன்னா அப்படி ரவுண்டா வைப்பாங்க, அது பேர் இண்டைன்னு பேரு. இதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவாரு, தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார்வலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பராள் வண்டு பாட மயில் ஆலமான் கன்று துள்ளவரி எண்டை வாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே அப்படின்னு யார் சொல்றா, ஞானசம்பந்த பெருமான் சொல்றேன். இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, 5 புலன்களையும் அடக்கி, தொண்டர் 5 களிர்னா 5 யானை நம்ம கிட்ட இருக்கு. என்ன யானை? 5 புலன்கள் அடக்க முடியாத அளவுக்கு இருக்கு. காது கெட்ட விஷயங்களை நோக்கி ஓடுது, கண்ணு கெட்ட விஷயத்தை பாக்குறதுக்கு ஓடுது, செல்போனை பார்க்க ஓடுது, ஏன்னா வாய் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுது. 5 புலன்களும் எது கெட்ட வழியிலேயே ஓடுது. அதை அடக்கியவர்கள் தான் அடியார்கள். அவங்களுக்கு அடியார்கள் யாரு? 5 புலன்களையும் அடக்குபவர்கள். சிவபெருமானை எந்த நேரம் அவருக்கு அடிமைத்திறம் பூண்டவர்கள் தான் அடியார்கள். அப்படி இந்த அடியார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த 5 புலன்களையும் அடக்கி தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர். அடக்கி என்ன செய்வாங்கன்னா, மலர்களை இறைவனுக்கு பறித்து என்னெல்லாம் செய்வாங்கன்னாரு, இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். இண்டை மாலை கட்டி நீங்க பூ கட்டி பாருங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஆனந்தமே தனி. பூவை மட்டும் நீங்க கட்டி போட்டு பாருங்க. மலரை நம்ம கையாலேயே பறிச்சு அவங்க இல்லையா வந்துட்டு இருக்காங்களா, சரி, மலரை கையாலே எடுத்து பறித்து நம்ம சாமிக்கு மாலை கட்டணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, என்னது அன்னைக்கு வரல, அன்னைக்கு வர முடியாம போயிடுச்சா, அதான் வரக்கூடாதுட்டாங்களா, சரி என்ன இண்டைகள் தொண்டரஞ்சி களிரும் தொண்டரஞ்சி களிரும் அடக்கி
சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பராள் வண்டு வாய மயிலாளமான் கன்று துள்ளவரி எந்தை வாய சுனை நீல முத்தளரும் ஏதாரமே. பாட்டு நல்லா இருக்கா? பாட்டு அருமையா இருக்கும், நீங்க பாடி பாருங்க. திரு கேதார பதியம் எப்பதான் எங்களை கேதாரத்துக்கு கூட்டு போக போறீங்க அப்படின்றது புரியுது. நீங்க உடம்ப தயாரா வச்சுக்கோங்க. நம்ம கீழ எதுவுமே கிடையாது, சாமிதான் நம்ம என்னதான் உடம்ப பாதுகாத்து வச்சாலும் சாமி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அங்க போக முடியும், இல்லைன்னா போக முடியும். அங்க இது 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 தோடரி செய்யும் பாட்டுக்கு. அடுத்து வந்து கூட்டுற என்ன அடுத்த சிவாதான் சொன்னாங்க, சொல்லி போனா கடைசி சிவாவே வரலன்னா அது எனக்கு இதாயிடுச்சு. என்னடா அங்க அங்க தேவர மடத்து அவங்க காலையில கேட்டு சிவா காலையில எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் பதில் சொல்லிட்டேன். போய் சொன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ ஆளை காணும். உங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்களா? உங்க பசங்க சொன்னாங்களா? உங்க மகட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நானு இந்த மாதிரி நான் இது பேசுறேன் சார், அவங்கள்ட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லவே இல்லையா? ஆமா என்ன சார் சொல்லிட்டு எல்லாரும் தெரியுமா சார்? சனிக்கிழமை நேரத்துல சனிக்கிழமை. சரி சரி, நீ அடுத்த சொல்லிடுவோம் சார். நாளைக்கு வெங்காயம் இல்லை, நாளைக்கு நாளை கழிச்சு வெங்காயம் இல்லை சார். பார்வை திருமணம் வள்ளி திருமணம் 2 நாள். நாளைக்கு ஆமா, நாளைக்கு நாளை கழிச்சு வெங்காயம் வெங்காயம் ஆங்க அங்க வெங்காயம் இல்லை, நாளைக்கு நாளை கழிச்சு. அதுக்கப்புறம் டெய்லி உண்டு இங்க சொற்பொழிவு. ஆமா, செவ்வாய் புதன் மட்டும், வியாழன் வெள்ளி சனி 3 நாள் உண்டு. என்ன வெங்காயம் இல்லையா? வெங்காயம் இல்லை, சாயங்காலம் 5 to 7. போய் இறங்கி அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அருணாச்சலேஸ்வரர் கோயில், அங்க இருந்து பஸ் இருக்கு. அங்க இருந்து உள்ள அது வெங்காயம் இருக்கு, தெற்கு வெங்காயம். சரி, இந்த 2 பேசிக்கிறோம் சார். இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். இண்டையா கட்டி கட்டி அப்படின்னு ஒரு வட்டம் நம்ம இவங்க காந்திபதி அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அது வேல்முருகன், ஒரு வட்டம் மொத்தம் ஒரு மூடை பூ கொண்டு வந்து அடி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது, நீ 63 நண்பர்கள் இண்டை கட்டிருங்க அப்படின்னு. என்னது 63 நண்பர்களுக்கு இண்டை கட்டது. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை உள்ள உட்காந்து சாமி திருவிழால கட்டுறதுக்கு ஒரு இல்லையா வைக்கிறது. மாலையும் போடலாம், ஆனா டைம் ஒத்தையிலே செய்ய முடியாதுல்ல. செஞ்சிடலாம், கூட 2 பேர் இருந்தாங்கன்னா நல்லா. அப்படியா? திரும்ப வச்சிருவோம் அண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன சொல்றாரு? இண்டை கட்டி இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப மிக்க அழகு. அது இண்டை ஆரம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆரம் மாலை, இண்டை கட்டி மாலை சாத்துவது, அப்புறம் பூமாலையா புனைந்தியத்தேன் புத்தியலில் கோமானின் திருக்கோயில் தூகையன் விலகையின் கூத்தாடின் சாமாரை விரைகின்றேன் சதுராலா உனை சார்வானே என்று சொல்வதற்கிறங்க பூமாலையாக கட்டி கொடுப்பது. அப்புறம் இது தூக்கிய திருவடிக்கு போடுவது, ஒவ்வொரு திருவடிக்கும் போட்டு அழகு பார்ப்பது. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் இறைவனை, அதாவது நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ, இறைவனுக்கு எப்படிலாம் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் மலர்களினால் நாம் இறைவனை அர்ச்சித்து பார்க்கலாம். 2வது மாலை கட்டி அழகு பார்க்கலாம். இந்த பிறவியே எதுக்காக அப்படின்னா அவருக்கு அழகு பார்ப்பதற்காக தான் இந்த பிறவியே. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேற்கு நின் தாள் தருவையோ சொக்கநாதா 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 அப்படின்னு புண்ணியாசமுதரு. அப்ப இறைவனுக்கு நம்ம
எப்படி எப்படிலாம் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இப்ப கோயில்ல போய் நீங்க உங்களால என்ன செய்ய முடியாது? அழகு பார்க்க முடியுமா? நீங்க போய் சாமியை தொட முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? இல்லத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இப்ப படமா இருந்துச்சுன்னா சரமா கட்டி சாமிக்கு அழகு பார்ப்பது, இல்லைன்னா ஒரு மூர்த்தமா இருந்துச்சுன்னா ஒரு மூர்த்தமா ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல வந்து ஒரு சிலாவிலையோ ஏதோ ஒரு மூர்த்தத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மாலை கட்டி போட்டு அளவு பார்க்கறது, அதுல சாமி உறைவரா? சொல்லிட்டாங்க, அவர் இல்லாத இடமே. அதனாலதான் சில பேர் என்ன செய்வாங்க, நட்டகல்ல 4 புஷ்பம் சாத்தையில் நட்டகல்லும் பேசுமோ அப்படி நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்னு சிவாக்கியர் சொன்னாரு. நட்டகல்லும் பேசுமோ 4 நாதன் உள்ளிருக்கேன். அவர் நாதன் உள்ளி இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு எப்பயுமே இல்லை. சாமி இருக்காருன்னு நினைச்சு வழிபாடு பண்றவங்களுக்கு சாமி எப்பயுமே இருப்பார், இல்லாதவங்களுக்கு எப்பயுமே. அதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இன்மையுமாய் இல்லாதவங்களுக்கு இல்ல, இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதுதான் இனிப்பு ஜம்முன் இருக்கு, வல்லவர அதை பார்த்து பார்த்து குடிக்கணும். ரொம்ப சூடாவும் குடிக்க கூடாதுன்னு இருக்காங்க. அதுதான் எடுத்தாச்சு. அந்த இதை மட்டும் கேட்க வேற முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சாமி அதாவது கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா வாங்குவாரு, வச்சு வாங்குவா. சாமி வந்து 32 வள்ளு கொடுத்தேன்னு ஒழுங்கா என்னை நினைச்சு சாப்பிட்டியா அப்படின்னு என்னை நினைக்கிற இல்ல மலேசியாவுக்கு அனுப்பி போயிருக்க வாங்கிட்டார் சாமி. எல்லா சிவருமன் திருவர் நமக்கு அப்படி. ஆனா என்ன இனிப்பு என்னது சார்? எதுக்கு? அது கரெக்டா தான் இருக்கு நமக்கு, கரெக்டா தான் ஒரு நாள் கொஞ்சம் சரி. அப்படி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் அப்படி பெருமாள் வந்து பூசிக்கிறானா எப்படியா? அந்த இண்டை புனைகின்ற மாலை நிறை அளிப்பான் கரை கண்ட கண்டத்து ஒரு பூ குறைவித்து அவரு 1008 மலரை எடுத்தாச்சு. எங்க போயாச்சு? அங்க போய் எடுத்து வந்து மலர் 1008 மலர்கள் எடுத்து இருந்தாச்சு. அதை வரிசையா வச்சாச்சு, மந்திர சொல்ல ஆரம்பிச்சாச்சு, அதை எடுத்து அர்ச்சிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒரு பூ குறையுது. 1008 ஒரு மலர்களை யார் மறைப்பா? சிவபெருமான் தான் மறைப்பா. வேற யாராலையும் மறைக்க ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அதை கூட என்ன செய்யறாராம் சாமி, பிற உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மறைத்தல் தொழிலை மகேஸ்வரனுக்கு கொடுக்குறாரு சாமி. அருள் தொழிலை சதாசிவமூர்த்திக்கும், அடித்த தொழிலை ருத்ரருக்கும், படைத்த தொழிலை பிரம்மாவுக்கும், காத்த தொழிலை விஷ்ணுவுக்கும் சிவபெருமானே வழங்குகிறார். இது அவங்களுக்கு. அப்படி அந்த ஒரு பூ குறைவித்து கண் சூழ்விப்பதே பிறை கண்ட வார் சடையான் பெரும் காஞ்சி எம் பிஞ்சகனே. அப்படிப்பட்ட திருமால் வழிபடக்கூடிய எங்கள் பெருமான் காஞ்சிபுரத்திலே அங்கே தடைக்கோலம் கொண்டவனாக, பிஞ்சகன்னா என்ன அர்த்தம்? தடைக்கோலம் கொண்டவன் அர்த்தம். பிஞ்சகன்னா எதை தலையில் அணிஞ்சிருக்காரு சாமி? ஒண்ணு கங்கை, மற்றொன்று பிறை. இதை சிவபெருமான் எதுல சொல்லியிருக்காரு? தலையில். தலைக்கோலம் கொண்டவன் பிஞ்சகன்னா பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலர்கள் வெல்கங்கிறோம்ல. அப்ப பிறப்பருக்கும் பிஞ்சகன் யாருன்னா அந்த பிஞ்சகன்னா தலைக்கோலம் கொண்டவன். அப்படி பெரும் காஞ்சி அப்படிங்கிற காஞ்சிபுரத்தை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? பெரும் காஞ்சி. அப்ப பெரும் காஞ்சின்னா அப்ப சின்ன சின்ன காஞ்சி ஒண்ணு இருக்கா அப்படின்னா, பெரும் காஞ்சின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப சின்ன ஒரு காஞ்சி ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அங்க யார் இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் சமணர்கள்லாம் அது ஆரம்பத்துல இருந்தாங்க. அதனாலதான் சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பெரும் காஞ்சி என்று பேர். அருளாளர்கள்லாம் போய் சிவலிங்க ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்த இடத்துக்கு பேரு பெரும் காஞ்சி என்று பேர். சமணர்கள் இருந்த இடத்துக்கு அவங்க தனியா அந்த இடத்தையே சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக அது சிறு காஞ்சியாகவும் இது பெரும் காஞ்சியாகவும், இந்த இடத்துல பெரும் காஞ்சி என் பிஞ்சகனே என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக யார் சொல்றா? நமது அப்பசாமி இந்த பாடல பாடுறாரு. அதனால இதுல மெயினா என்ன தெரியுது அப்படின்னா, மலர் கொண்டு இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நேற்று கூட பூவும் நீரும் சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சும்மாவே பூவும் நீர்னா விட மாட்டோம், ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தெருவில் போறவங்க நின்று கேட்டுட்டு போனாங்க.
சிவபெருமானை பூசிக்கிறதுக்கு பூ நீர் வேணுமா, அதுவும் அதிகாலையில பறிக்கணுமா அப்படின்னு எல்லாம் இருந்து நின்று அங்க நம்ம ராமகிருஷ்ணபுரத்துல அங்க இருந்து எல்லாரும் இது ரோட்ல போறவங்க வரவங்க அப்படி நின்று கேட்டு போனாங்க. அங்கங்க தியேட்டருக்கு பாருங்க, நம்ம சந்தோஷ் தியேட்டர் வரைக்கும் இது வச்சிருந்தாங்க. இது ராமகிருஷ்ணபுரத்துல அங்க விநாயகர் நகர்வலத்துக்காக அங்க வருஷம் வருஷம் பேச சொல்லுவாங்க. அங்க வரைக்கும் வச்சிருவாங்க. அங்கங்க கடையில உள்ளவங்க எல்லாம் உட்காந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக தான், ஏன்னா எல்லாராலையும் அங்க வர முடியாது, ஏன்னா வேலையை போட்டு வரமாட்டாங்க. அதனால அங்கங்க மைக் வச்சிருவாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அடியனே நம்ம பேசுனது தானே அப்படின்னு அவரே ஒருத்தர் செல்போன்ல எடுத்து கொண்டு வந்து காமிச்சாரு. நீங்க பேசுறது பாருங்க எங்க பேசுறது அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து காமிச்சாரு. சிறப்பா இருந்துச்சு. இனிமே எழுதி போட்டுருவோம் சார். இனிமே எழுதி போட்டுருவோம். சரி சரி அப்படி சரிங்க சார். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்ற. இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போயிரும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இந்த இதை பேசிட்டோம். அதனால சரி, ஏன்னா பூப்பணி ரொம்ப முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த பாடலை சொல்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படலம் சர்வ தீர்த்த படலம். தீர்த்தம் வந்து சாமி வந்து தீர்த்தனாகவே இருப்பாரு. தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவளையும் எல்லோவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வாழ்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப கூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையிலோர் எம்பாவா என்று மாணிக்கவாசகர் சொல்வதற்கிறாங்க. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வ தீர்த்த எல்லா தீர்த்தத்திலையும் சிவபெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். அதனாலதான் அந்த தீர்த்தத்துல நாமெல்லாம் நீராடி மகிழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பதியமே பாடினாரு மாணிக்கவாசகர். என்ன பதியம் சொல்லுங்க பார்ப்போம். திருவெம்பாவை, மார்கழி மாசம் பாடக்கூடிய திருவெம்பாவை. அது எங்க அருளி செய்யப்பட்டது? திரு அண்ணாமலையில அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்கள் அதை எப்படி பாடுறாருன்னா, பெண்கள்லாம் அந்த தீர்த்தத்துல நீராடுவது போல இந்த பதியத்தை பாடுறாரு. அது வந்து சிவசக்தியாக பாவிக்கணுமா? எதை? அந்த தண்ணீரை, அந்த தீர்த்தத்தை சிவசக்தியாக பாவித்து அதில் நாம் என்ன செய்யணும்? மூழ்க வேண்டும். இப்ப நம்ம எதுல மூழ்கணும்? சிவசக்திக்குள்ள நம்ம மூழ்கணும். அப்படின்னா தானே சிவசம்பந்தம் ஆக முடியும். மூழ்கலைன்னா சிவசம்பந்தம் ஆக முடியுமா? முடியாது. இப்ப நம்ம குளத்துல நம்ம பாக்குறோம். இப்ப வைத்தியநாசாமி திருக்கோயிலுக்கு போறோம். அங்க பொட்டாமரை குளம் இருக்கு, நம்ம தாமரை குளம் இருக்கு, இங்கிட்ட சிவகங்கை குளம் இருக்கு. தாமரை குளத்துல போனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னொன்னுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கோயில் புராணத்தையும் எடுத்து பார்த்தாச்சு. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு தீர்த்தத்தை பார்த்தாலே புண்ணியமா. தீர்த்தத்தை பார்த்தா புண்ணியம், அதை தொட்டா ஒரு புண்ணியம், அதில் மூழ்கினால் ஒரு புண்ணியம். சிலர் என்ன செய்ய தலையில தெளிச்சுப்பாங்க பாத்தீங்களா? அப்ப தீர்த்தத்தை பார்ப்பதற்கு ஒரு சிறப்பு, அதை தொடுவதற்கு ஒரு சிறப்பு. தொட்டு இப்படி தலையில தண்ணி தெளிக்காங்க, அதுக்கு ஒரு சிறப்பு. அதில் மூழ்கினாலும் 1000 பசுவை தானம் பண்ணதுக்கு சமமா தீர்த்தத்துல நீராடுது. 1000 பசுவை அந்த நாளுக்கு தானம் பண்ண முடியுமா? தீர்த்தத்துல போய் நீராடணும். நம்ம எங்க வழக்கம் போல அவசரம், நமக்கு டைம் ஆயிரும், விறுவிறுன்னு போவோம், என்ன செய்வோம்? அந்த தீர்த்தம் இன்னொன்னு, தீட்சை எடுத்தவங்களாம் என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? தீட்சை எடுத்தவங்களாம் அந்த குளத்துல போய் அனுஷ்டானம், இது அகபிரஷ்டானம் பண்ணணும். அந்த அதர சுத்தி எல்லாம் பண்றீங்கல்ல, முதல்ல ஓம் ஆத்ம தத்துவாய சொதா, ஓம் வித்யா தத்துவாய சொதா, ஓம் சிவதத்துவாய சொதா, அஸ்திராய்பட், இதுதான் நம்ம சொல்றீங்கல்ல. சொல்லிட்டு அஸ்திராய்பட்னு சொல்லிட்டு தலையில ஓம் அஸ்திராவசர் 3 தடவை தெளிச்சுட்டு தான் என்ன செய்ய முடியும்? உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் ரூல்ஸ் படி. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை யாரும் என்ன இல்லையா அப்படி போக முடியாதுனாலும் அந்த தீர்த்தத்தை பார்த்து அந்த மாதிரி ஸ்நானம் பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டாவது என்ன செய்யணும்? உள்ள போகும். புரிஞ்சிச்சா? அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது புரியுது. தீட்சை எடுத்தவங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? இதை செய்யணும். தீட்சை எடுக்காதவங்க எனக்கு நீங்க என்னமோ சொல்றீங்க, அகமுறைச்சறவங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறவங்க அந்த தீர்த்தத்துல தலையில தண்ணியை தெளிச்சு போற மாதிரி பாவனை பண்ணா, அதை பத்தி தெரியாதவங்க தீட்சை எடுக்கலாம். இது அவங்களுக்கு தீட்சை எடுத்தவங்க எங்க மண்டபத்துல இந்த குளம் இருக்குல்ல, எதுக்கு இருக்குல்ல, தாமரை குளம் இருக்குல்ல, அங்க பண்ணலாம். 2 குளத்துல ஏதாவது பண்ணணும். இன்னொன்னு ஏன் அது பூட்டி வச்சிருக்காங்கன்னா, அது சாமி அபிஷேகத்துக்காக எடுக்கிறாங்க, அதனாலதான் பூட்டி வச்சிருக்காங்க. அங்க யாரும் குளிக்க கூடாது என்பதற்காக. அங்க தீர்த்தம் அதுல இருந்து எடுக்கிறாங்க சார். அதுல கூடிதான் இங்க அங்க உள்ள கிணத்துக்குள்ள போகுது. நம்ம சாமிக்கு டெய்லி அபிஷேகம் பண்றாங்க பாருங்க, அந்த இதுக்குள்ள இங்க இருந்து போகுது தண்ணி. ஆமா, அந்த தீர்த்தத்தை உருவாக்குனது யாரு தெரியுமா? அகத்திய மாமுனிவர் தான் அந்த தீர்த்தத்தை உருவாக்குனாரு, சிவகங்கை தீர்த்தத்தை. நம்ம புராணம் ஏற்கனவே புதுவை தலா புராணத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்படி அகத்திய மாமுனிவர் புசித்தது அந்த சிவகங்கை குளத்தை உருவாக்கியதே அவர் தான். அவர் ஏம தீர்த்தம் உள்ள இருக்கு சாமி, அதுல இருந்து தான் எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னா எதுக்காக சாமி அந்த தீர்த்தத்தை வச்சிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய ஆணவ மலத்தை கழுவுவதற்காக சிவபெருமான் என்ன செய்யறாரு, இந்த தீர்த்தத்தை அதில் நாம் மூழ்கினால் நம்மளுடைய ஆணவ மலம் கழுவப்படும், மூழ்கவில்லை என்றால் ஆணவ மலம் கழுவப்பட மாட்டாது. இப்ப வெளியூருக்குலாம் போவோம், வெளியூருக்கு போனதுமே குளத்தை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களா என்ன டக்குன்னு உடனே போய், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆழம் தெரியாம உள்ள விழுற ஆளுகளும் இருக்காங்க. அடியே நாங்க என்ன செஞ்சோம், திருப்பரந்துரைக்கு போனோம் ஆரம்பத்துல ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் நாங்க வேன் பிடிச்சு போனோம். கிணத்துல குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஆழமே இல்லை, அதுதான் ஒரு ஆச்சரியம். இதுவரை என்ன செஞ்சோம், ஒரு 5 வரை டக்கு வேகமா குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி இருக்க தண்ணு கால அடியை கட்டுக்கோங்க, கால அடி உளுந்ததோ முட்டையில தான் தண்ணி வந்திருக்கு. கால அடி நல்ல கண்ணு எதுவும் இல்லை, நாங்க எல்லாருமே தப்பிச்சோம். என்ன சாமி அதுல கூட அருள் பண்ணிட்டாரு எங்களுக்கு. எனக்கு ரொம்ப உயரத்துல வந்து குதிச்சோம், ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சில அப்படிதான் ஆழம் தெரியாம நம்ம என்ன செய்யக்கூடாது, எங்கேயுமே போய் விட்டுறக்கூடாது. அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆழம் தெரியாம காலை விடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற காரணம் அதுதான். நாங்க வந்து தண்ணி நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிட்டோம், பார்த்தா அங்க தண்ணியே இல்லை, முட்டி அளவு தான் தண்ணி இருந்தது. சரி எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வந்துட்டோம்னு வைங்களேன். சாமி திருவாரூர் இப்ப வரைக்கும் நம்மள சாமி உயிரோட வச்சு கொஞ்ச நாள் பேசுப்பா அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரி, எந்த நேரத்துல எது நடக்கும் தெரியாது. திடீர்னு வந்து வண்டிகள் போய்கிட்டு இருக்கும்போது அடி ஓட்டுறது, திடீர்னு பல்லு வலி வருது, இதெல்லாம் என்ன காரணம்? நாம விலைதான் காரணம் எல்லாத்துக்குமே. ஞானிகளே விடாது, ஞானிகளே விடாது, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க பாப்போம். அதனால எந்த நிலையிலும் நீங்க சாமியை நினைச்சுக்கிட்டே இருங்க. இது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு துன்பம் இல்லாம இருக்கணுமா, சாமியை நினைச்சுக்கிட்டே இருங்க, நமக்கு துன்பமே வராது. அது மாதிரி யாரையுமே பகைமையா நினைக்காதீங்க, பகைமையை நினைச்சாலும் நமக்கு துன்பம் வரும். மற்றவர்களை நாம் பகைமையாக நினைத்தாலும் நமக்கு துன்பம் வரும். மற்றவர்களை தீங்கிழைக்காம நம்ம உண்டு வேலை உண்டு, நம்ம சாமி அந்த நேரம் சிந்தனை பண்ணிட்டே இருங்க, நம்ம துன்பம் இல்லாம இன்பத்தோடு வாழலாம். இன்பமே என்னாலும் துன்பம். புரிஞ்சிச்சா? கருத்து ரெண்டே கருத்து, மற்றவர்களை பகைமை பார்க்க கூடாது, ரெண்டாவது எந்த நேரம் சிவ சிந்தனையோட. இல்ல இது சாமி நினைக்க ஆரம்பிச்சதுன்னா வர்றவனே இது சின்னதோட போயிரும்ல. அது வேணும், அது எல்லாரும் இறந்தா நான் பிறந்தேன், ஜனனம் உண்டே மரணம் கண்டிப்பா உண்டு, யாரா இருந்தாலும் சரி பிறந்துட்டா கண்டிப்பா இறப்பு. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இதுல ஒரு வாரியசாமி சொல்லுவாரு, ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, ஆச்சரியம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு. எல்லாரும் இறந்துகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் நல்ல உயிரோட வாழ்வேன்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் ஆச்சரியம் அப்படின்றாரு. நான் இன்னும் நிறைய வருஷம் வாழ்வேன், நான் இன்னும் நிறைய வருஷம் வாழ்வேன்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை கண்டாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எத்தனை வருஷம் உலக பணி செஞ்சாலும் உலக பணி செய்வது பெருசு கிடையாது, செய்யும் போது யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்து வழிபாடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லல, எத்தனை வயசு வரைக்கும் நம்ம ஆயுசு வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் செய்யும் போது நாம் அந்த உணர்வோடு செய்யணும். யான் எனது என்கின்ற செருக்கை அப்படியே தூக்கி மூட்டையை கட்டி வச்சுட்டு, என்னால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒரு அறிவும் இல்லை செயலும் இல்லை, பெருமானே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், போய் பணி செய்யணும். அப்படி பணி செஞ்சா நமக்கு சாமி எத்தனை மார்க் போடுவாரு, 100க்கு 100 போடுவாரு. அது கண்டிப்பா கட்டாயம் எத்தனை மார்க் உண்டு, நீங்க உலக பணி நீங்க எந்த சித்திலேயே செஞ்சாலும் இதை சொல்லிட்டு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா 100க்கு 100 கிடைச்சிடும். சரி அப்படி இன்னும் நம்ம தீர்த்தத்துக்குள்ளே போலையோ, சர்வ தீர்த்த போடலாம், தீர்த்தத்துக்குள்ளே இன்னும் தீர்த்துல. சரி இப்படி குடவலை ஏக என்ன பார்த்தோம், நம்ம அந்த யோகாசிரியரை பத்தி பார்த்தோம் சென்ற முறை. இப்ப சர்வ தீர்த்த படலத்தை பத்தி அந்த தலங்களை எல்லாம் எத்தனை தலங்கள் எல்லாம் இருக்கு என்று இந்த இடத்துல சொல்றாரு. குடவலை அலறி ஈன்ற குரு உமணி தரள குப்பை படரை வெண்ணிலவு கான்று படர் இருள் இருப்ப ஞாங்க உடைதிரை ஒதுக்கு தென்னீர் ஒனிபுணல் சர்வ தீர்த்த தடுநெடும் கரையில் காமேஸ்வரம் என்கின்ற ஒரு தலம் இருக்கு.
எங்க காஞ்சிபுரத்துல காமேஸ்வரம். அங்க யாரு இருந்தா அப்படின்னா காமன். முன்னாள் காமன் யாரு? மன்மதன். மன்மதன் யாருடைய பையன்? அந்த சொல்லிட்டாங்க. நீங்க எதுவும் சொன்னீங்களா? எங்களுக்கு தெரியாத அப்படிங்கிறீங்களா? காமன் யாரு? காமன் என்றும் மன்மதன் என்றும் வசந்தன் என்றும் பல பேர் இருக்கு அவனுக்கு, மன்மதனுக்கு. அவன் சிவர் மட்டும் வாங்கியிருக்கான் வரோம். அப்படி நான் எல்லாரையும் இப்ப எங்க வர வாங்கியிருக்கான்னா இங்க காஞ்சிபுரத்துல தான் வர வாங்கியிருக்கேன். எல்லாரையும் மூ உலகம் நான் ஆள வேண்டும் அப்படின்னு அவர் வர வாங்கியிருக்கார். எதை காம வசப்படுத்துவதற்கு மன்மதன் தான் முக்கியமான ஆளு. அம்பு அம்பு வச்சிருப்பான் பார்த்திருக்கீங்களா? அது 5 மலர்கணைகள் இருக்கும். அதை கொண்டே அத்தனை பேரும் மயக்கிடுவான். அந்த மாதிரி அவரு மன்மதனுடைய வேலை அந்த மாதிரி. மன்மதன் வந்து என்ன சொன்னா, எல்லாரும் சிவருமன்ட்ட இருந்து குழந்தை வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சூரபத்மனுடைய துன்பம் தாங்க முடியாமல் சிவருமனிடமிருந்து எப்படியாவது குழந்தையை பெற வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு, யோக நிஷ்டையில உட்காந்துருந்தாரு. எந்த நிஷ்டையில? யோக நிஷ்டையில தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு உட்கார்ந்து இருந்தாரு. அங்க அம்மா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கீழே பார்வதி தேவி, கீழே பூலோகத்துல பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதியாக இருந்து அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க இவங்க 2 பேரும் யோகத்துல இருக்காங்க. இப்ப அம்பாள் யோகத்துல, சாமி யோகத்துல. இப்படி இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஐடியா. யாருக்கு? தேவர்களுக்கு ஐடியா. உடனே ஆகா இது சரி வராதே, அப்ப தவத்தை கலைக்க வேண்டும் என்று உடனே நீ போ நான் போன எல்லாரும் போறதுக்கு பயப்பட்டாங்க. சிவருமன் பக்கத்துல போறதுக்கு பயப்பட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு, மன்மதனை ஏவி விடுவான், அவன் தான் எல்லாத்தையும் மயக்குவான், அவனை ஏவி விடுவான் அப்படின்னாங்க. சிவருமன் என்ன பண்ணாரு, நந்திவர்மனை கூப்பிட்டாரு. எப்ப இங்க வாப்பா அப்படின்னா. சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு. யார் வந்தாலும் உள்ள விட்டுறாத அப்படின்னாரு சிவருமன். யார் வந்தாலும் உள்ள விடு, ஆனா ஒரு ஆளை மட்டும் உள்ள விடு அப்படின்னாரு. மன்மதன் வருவான், அவனை மட்டும் நீ உள்ள விடு அப்படின்றாரு சாமி. உடனே நந்திபெருமான் வெளியே வாயில் காவலில் இருப்பார். உடனே சிவருமன் அப்படியே யோக நிஷ்டையில் அமர்ந்து கொண்டிருப்பார். அந்த நேரத்துல மன்மதன் உள்ள வருவான் பாருங்க, அவனுக்கு மட்டும் வழி விடுவாரு, மத்த யாருக்குமே விட மாட்டாரு. மன்மதன் உள்ள வந்து உள்ள விட்டு வருவாருன்னு அந்த 5 மலர்கணைகளை கொண்டு சிவருமான் மேல் அம்பு எய்தான். உடனே சாமி என்ன செஞ்சாரு, நெற்றிக்கண்ணை திறந்தார். அப்படி பசும் காமம் வந்து இறைவனை மயக்குமா? ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வரும் சாமி வந்து எல்லாம். அது வந்து உயிர்களைத்தான் பாதிக்குமே தவிர இறைவனை அது பந்திக்காது. இப்ப அந்த ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப குழந்தை குட்டி இந்த குடும்ப வாழ்க்கை எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, நீங்க தற்கொலை தான் பண்ணணும், அந்த மாதிரி ஆயிப்போம் நிலைமை. இதெல்லாம் செஞ்சு காமிக்காது. குடும்ப வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சாமி பூலோகத்துக்கு வந்து பார்வதி திருமணம் முடிச்சு காமிக்கிறாரு. மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி உலகறிய தீவேளாது ஒளித்தனில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாலோ. மாணிக்கவாசகர் சொல்றாரு, மலையறையன் பொற்பாவை, மலையரனுக்கு மகளாக பிறந்த பார்வதி தேவியார் என்ன பண்ணாங்களா, சிவபெருமான் அவங்க கரம் பிடித்து அந்த தீயில சாமி என்ன பண்ணாராம், வலம் வந்தாராம். அவங்க கரம் பிடித்து திருமணம் முடித்து காமித்தாராம். அப்படி திருமணம் முடித்து காமிக்கலன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா பேருமே என்ன ஆயிடுவாங்கன்னா கல்புடி காண்டு கலைநவென்ற பொருட்கள் எல்லாம் கலங்கிடும்கான் சாலலோ அப்படின்னாரு மாணிக்கவாசகர். இன்னைக்கு யாரும் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, உயிரோட வாழ முடியாது. அதுக்காகவே சாமி முடிச்சு காணிக்கிறாரு. அதே நேரத்துல மறுநாள் என்ன பண்ணுவார், பிச்சை பாத்திரமும் ஏந்தி வருவார். நீ முறை தவறி நடந்தால் பிச்சையும் ஏந்த வேண்டும் என்பதையும் கைப்பாரு சாமி. எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு எல்லா விஷயத்திலுமே. அது மாதிரி குரு இல்லாம திருவருளை அடைய முடியாது என்பதற்காகவும் சாமி காசியில என்ன செய்யறாரு, குருவாக இருந்து இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு உருவராது என்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உங்கள்கோன் விசுவபதி வந்து ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசிமா நகர் என்று கூறுவதற்கெனங்க சிவபெருமானே இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு என்ன செய்யறாராம், உபதேசம் பண்றாராம். ஏன்னா அவர் விதிச்ச விதியை அவரே மீறக்கூடாதுல்ல. சாமி விதித்த விதியை அவரே மீறாமல் அத்தனை ஆன்மாக்களுக்கும் மோட்சத்தை கொடுத்தாராம். குருவாக வந்து உபதேசம் செய்து மோட்சத்தை. பாடல்ல எல்லா அருளாளரும் பாடியிருக்காங்க. சரி, அப்படி மன்மதன் அப்படிப்பட்டவன். அவனே என்ன ஆயிட்டா, அவன் சாமி பஸ்பமாக்குனார் பாருங்க, அவன் கண்ணுக்கே தெரியலையா.
அழிஞ்சு போயிட்டானா உடனே அவர் மனைவி ரதிதேவி வந்து சிவபெருமானிடம் வந்து சாமி ஏதாவது மடிப்பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டான், உன் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான். அடுத்து அடுத்து என்ன செய்வாரா, கண்ணனுக்கு மகனாக பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உன் கூட வந்து வாழ்வான் அப்படின்னு. கண்ணனா வந்து பிறப்பா பாருங்க, 8வது குழந்தையா வந்து கண்ணனா பிறந்ததுக்கு அவருக்கு மகனா வந்து பிறப்பாரான். யாரு? மன்மதன். 2வது திருமாலுக்கு பாமா ருக்மணி 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ருக்மணிக்கு மகனாக பிறந்தவர் தான் இவர் மன்மதன். புரியுது உங்களுக்கு? பாமா ருக்மணி இருக்காங்கல்ல, அந்த ருக்மணிக்கு பிறந்தவர் தான் இந்த மன்மதன். சரி, இப்படி நிறைய இருக்கு திருமாலை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். இல்ல அது பல அவதாரங்களுக்கு. இன்னொன்னுன்னா ஒரு திருமால் கிடையாது, திருமால் வந்து ஒரு ஆள் கிடையாது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே எண்ணில் 7 கங்கை மண்டல் இந்திரன் இரு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 6 கோடிக்கு மேல இருக்காங்களாம். பிரம்மா எத்தனை பேர் இருக்காங்க? 100 கோடிக்கு மேல இருக்காங்களாம். அது வந்து ஒரு பதவி. அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா அந்த பதவியில போய் பிரம்மா பதவியில போய் இருக்கும், புண்ணியம் செஞ்ச ஆன்மா போய் அந்த விஷ்ணு பதவியில போய் வைகுண்டத்தை போய் ஆளும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க வந்துடும்? கடைசி சிவபெருமானை வழிபாடு செய்யாம யாரும் என்ன செய்ய முடியாது, கடை தேரவே முடியாது. எங்க போனாலும் சரி, நாடும் நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்க வரணும்? சிவபெருமான் என்று வந்தாச்சு. என்ன செய்யணும்? பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வான். பாடி பணியணும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? இளந்தோறு திருமுறை, இங்க வந்து தினசரி திருமுறைகள்லாம் பாடுற காரணம் அதுதான். இந்த வாழ்த்த வாயும் நினைக்க மாட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்டமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலம். நெடுங்காலம் இந்த இறப்பு வரைக்கும் இறைவனை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். இன்னும் நான் வாழ்த்த எல்லா உயிருமே வாழ். சரி, அப்படி மன்மதனுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா தொட்டோம்னு வச்சுக்கோங்க, போய்கிட்டே இருக்கும். சரி, இப்ப மன்மதன் வந்து பூசிக்க வர்றாரு. எங்க வர்றாரு? இறைஞ்சி போற்றி மறுமதி இது கோமான் மனத்திடை பிறந்தான் முன்னாள் காமன் முன்னாள் மறுபதி இதழி கோமான் மனத்திடை பிறந்தான் ஐயன் திருப்பதம் இறைஞ்சி போட்டு செய்து மட்டிதனை வேண்டும். சாமி எனக்கு ஒரு வர வேணும். என்னப்பா அப்படின்னு உடனே சிவபெருமான் அவரை வச்சு அர்ச்சிக்கவும் உடனே சுவாமி சொன்னாரா, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். கொடுப்போர் கொள்வோர் அகத்தி இருந்தனை செய்கை ஆற்றி என் ஆணை 3 சகத்தினும் செலுத்தும் பேரு தந்தரு என கேட்டு. உடனே சாமி இந்த 3 உலகத்திலையும் என்னுடைய பேர் நிலைக்கு இருக்குமாறு சகத்துல 3, ஏன்னா எல்லா வரையுமே மயக்கக்கூடிய ஆற்றல் மன்மதனுக்கு உண்டு. இப்ப எல்லா உயிர்களுக்குமே இந்த காம எண்ணம் உண்டு. புரியுது உங்களுக்கு? யாருக்கு உண்டு? உயிர்கள் எல்லா விதத்துக்குமே, புல் பூண்டுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த உணர்ச்சிகள் உண்டு. அத சொல்றாரு, ஜகத்திலும் செலுத்தும் பேரு தந்தரு என சிவபெருமான்ட்ட யாரு கேட்டு வாங்கியிருக்கான்? மன்மதன் சிவபெருமான்ட்ட தான் கேட்டு வாங்கியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியும். கேட்டு மற்ற எமக்கு இனிய மூதூர் வளம்பையில் காஞ்சி அங்கன். உடனே சிவபெருமான் சொன்னாரா, நீ காஞ்சியம்பதி போய் சென்று அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து நீ வழிபாடு செய்வையானால் உனக்கு அது கிட்டும் என்று சிவபெருமான் பணித்தார். அப்படி பணித்ததுமே உடனே அவர் நேரம் எங்க வர்றாரு? காஞ்சிக்கு வந்து அங்கன் உற்றுமை வழிபட ஏத்தி அங்குவை பெரு என்று எங்கோன் சொற்றலும் விரைந்து, உடனே அவர் சொன்ன முடிச்ச அடுத்த நிமிஷமே விரைந்து காஞ்சிக்கு வந்தாராம். யாரு? மன்மதன் வந்து காஞ்சி எம்பதி வந்து அடைந்து தென்னகர் எய்தி காமன் அற்றமில் சர்வ தீர்த்த, அந்த இடத்துக்கு பேர் என்னது? சர்வ தீர்த்த படம். சர்வ தீர்த்தம் அங்க நிறைய. முதல்ல காமன் வந்து பூசித்த காரணத்தினால் காமேஸ்வரம் என்று பேர். அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? காமேஸ்வரம். கடம்பரை அழுகு கோட்டில் தவா பேர் அன்பில் காமேஸ்வரன் தன்னை இருத்தி போற்றி உடனே அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து உடனே என்ன செஞ்சாரா? மலர்களினால் இறைவனை அர்ச்சிக்க. பூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பூசை அப்படின்னாலே பூதான் மெயினா வருவாங்க. பூசையில முன்னாடி எது இருக்கு? இன்னொன்னு பூசை அப்படின்னாலே சிவ பூசை தான் பூசை, மற்றதெல்லாம் பூசை கிடையாது. புரியுது உங்களுக்கு? பூசைனாலே சிவ பூசை. சார், அதுலதான் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனின் நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று அந்த இடத்துல சொல்ல. புண்ணியம்னாலே பூ, சிவ புண்ணியம் அப்படின்னாலே பூ தான், பூ நீரும். சரி, இதை கொடுத்தா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? சிவபெருமான் பூ நீரும் கொடுத்தா என்ன பண்ணுவாரு? அதை சொல்றாரு. பூவுல யாரு இருப்பா? திருமலை இது பிரம்மா இருப்பாரா? ராமவளத்துல இருக்காரா பிரம்மா? அவர் லோகத்தை கட்டாலும் சிவபெருமான் கொடுப்பாராம். கேட்டீங்களா?
யாரு? பிரம்மலோகத்தை கேட்டாலும் சிவபெருமான் கொடுப்பாரு, இந்த உயிர்கள் விருப்பப்பட்டால். ரெண்டாவது நீருக்குள்ள யார் இருக்கான்? விஷ்ணு. விஷ்ணு நீருக்குள்ள இருக்காருல்ல, அவர் லோகத்தை கேட்டாலும் சிவபெருமான் கொடுப்பாராம். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. பூல இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தை கேட்டாலும் கொடுப்பாரு, நீருக்குள்ள இருக்கக்கூடிய விஷ்ணு அவர் உலோகத்தை கேட்டாலும் கொடுப்பாரு. அடுத்து சொன்னாரு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். அண்ணல் யாரு? சிவபெருமான். சிவலோகமே கேட்டாலும் கிடைக்கும், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இப்படி எது கேட்டாலும் சாமி கொடுக்காம இருக்க மாட்டாரு, எது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஆனா கேட்கும் போது பார்த்து கேட்கும், அவ்வளவுதான். நாம அவரையே கேட்கணும், அதுதான் உண்மையான மதி. என்னன்னா நாம அவரையே சாமி, அன்பை தவிர எனக்கு வேற என்ன சாமி வேணும்னு கேட்கணும். புரியுது உங்களுக்கு? அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. சரி, அப்படி அவரு வந்து அந்த மலர்களினால் இறைவனை இந்த எளிமையான முறைகளை தெரியாதவர்கள் பாவிகள்னே சொல்லிட்டாரு. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அல்புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரு. அப்படி அப்போவா நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு கட்டிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே என்ன செய்வாங்களா, அவங்க கெட்டவே விடாதான். விலை சில பேர் அப்படியே அந்த சில பேர் சோம்பேறி காரணமாக என்ன செய்வாங்க, அந்த பணியை செய்ய மாட்டாங்க. காலையில எந்திரிச்சுக்கிட்டு பூவை பறிச்சுக்கிட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க, கொஞ்சம் சோம்பேறி போடுவாங்க. சோம்பேறில நம்ம என்னைக்கு இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டோமோ அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், சோம்பேறிலாம் மூட்டை கட்டி, நமக்கு மிகப்பெரிய பகை எதுன்னா சோம்பேறி தான். அதனால அதெல்லாம் தூக்கி மூட்டையை கட்டி வச்சோம். எந்த நேரம் சுறுசுறுப்பா இருக்கணும். காலை வெள்ளத்துல எந்திக்கணும், மலர்களை பறிக்கணும், இறைவனை அர்ச்சிக்கணும். நம்மளை பார்த்து பிள்ளைங்க வரணும். புரியுது அவங்களுக்கு? நம்மளை பார்த்து நம்ம கூட லேட்டா தான் எந்திக்கும். அம்மா வெள்ளனத்துல எஞ்சிட்டாங்களே, அப்பா வெள்ளனத்துல எஞ்சிட்டாரு, காலைல பூசையெல்லாம் முடிச்சிட்டாரு, நம்ம எதிர்க்க கூட பூசையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில கிளம்பிட்டாரு அப்படிங்கிற நிலைக்கு வரணும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா இழுத்து மூடியிருப்பாங்க, பக்கத்துல மூடியிருப்பாங்க. அவன் எந்திரிச்சிட்டானா பாப்போம் அப்படின்னு நினைச்சவங்க மறுபடியும் மணி 6 ஆச்சுன்னு எந்திக்கிறேன். நம்ம அவன் எந்திக்கிட்டு முதல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்குவோம் அப்படின்னு நினைச்சுவாங்க. அவன் அங்கிருந்து அப்பா எந்திரிச்சிட்டாரான்னு பாப்போம் அப்படின்னு எந்திரிச்சு அப்பாவே இன்னும் உறங்குறாரு, நம்ம பதறாம உறங்குவோம், நான் பதறாம எந்திப்போம். ஸ்கூலுக்கு 10 மணிக்கு தானே, இல்ல 9 மணிக்கு தானே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி உறங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க பாப்போம்? உருப்படுமா? முதல்ல நம்ம வழிபாட்டுக்கு முதல்ல 6 மணிக்குள்ளேயாவது என்ன செய்யணும், எந்திக்க பழகணும். 5 மணிக்கு எந்திரிச்சா சிறப்பு, 4 மணிக்கு எந்திரிச்சா சிறப்பும் சிறப்பு, 4 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப சிறப்பு, 5 மணிக்கு எடுத்தா சிறப்பு, 6 மணிக்கு எடுத்தா 6 மணிக்கு எந்திரிச்சா ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். 6 மணிக்கு மேல எந்திரிச்சா கணக்கே சேர்க்கப்படாது, நீங்க எப்ப வேணாலும் எந்திரிங்க அப்படின்றலாம். 6 மணிக்கு மேல எந்திரிக்கிறவங்களா நீங்க பதறாம நீங்க 8 மணிக்கு நீங்க எதுங்க 10 மணிக்கு கூட நீங்க எந்திரிங்க, யாரு கேட்க போறா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு உடல் உபாதையா இருக்கும், அவங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு பண்ணிக்கலாம். சரி, உடல் உபாதை இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு எப்படியா வழிபாடு பண்ணிடணும், அவ்வளவுதான். சரி, இல்ல கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணி அதான் சொன்னல, உடல் உபாதை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனாலும் அந்த பணியை செஞ்சு முடிச்சிடணும். அனுஷ்டானங்கள் பூஜை கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம இல்லறத்துக்கு நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காரு சிவபெருமான். இல்லறத்தானுக்கு நம்ம ரொம்ப இல்லறத்துல தான் எந்திக்கணும் இல்லை, அது ஞானிகளுக்கு தான் நிறைய சொல்லியிருக்காருங்க. நம்ம இல்லறத்தான் எப்படியாவது அந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக காலை கடனை எந்திரிச்சதும் பூசை எப்படியாவது கொஞ்சம் லேட்டானாலும் எந்திரிச்சு என்ன செஞ்சிடணுமா, பூசையை கண்டிப்பா பண்ணிடணும். சரி, அடுத்து காமேஸ்வரத்தை அவர் பூசித்தாரா. அடுத்து என்ன யார் வர்றா அப்படின்னா, அந்த ஏதமில் உயிர்கள் எல்லாம் தோற்றுதலுக்கு ஏதுவாகி தானம் ஈவோன் கொள்வோன் தானும் தானமாய். இப்ப தானம் அந்தனர் தானமா பெறுபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவன் நினைச்சா அவனுடைய குற்றம் எல்லாம் போயிருமா. அந்தனருடைய குற்றம் எல்லாம் அவன் அப்படி கேட்டு வர வாங்கியிருக்கான். அதாவது எப்படின்னா, தானம் வாங்கும் பிராமணர் தானம் வாங்கும் போது அவன் நினைத்தால் ஆசையால் வாங்கும் அந்த குற்றத்தில் இருந்து நீங்குவார். ஆசையால ஒருத்தவங்க தானம் வாங்குறாங்கன்னா அந்த குற்றம் நீங்க அந்த மன்மதனை இந்த இடத்துல நினைச்சாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த குற்றத்திலிருந்து நீங்குவாங்க. மன்மதன் கிடையாது, மன்மதன் நிறுவிய அந்த காமேஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நினைத்தால், புரியுதா உங்களுக்கு? அந்த லிங்கத்தை நினைத்தால் அவங்க அந்த குற்றத்திலிருந்து நீக்கம் பெறுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு.
அடுத்து வந்து தீர்த்தேச்சரம். பறவைகள் விளந்த காம பயன் அடித்தருளும் காமேஸ்வர நகரை பற்றி கூறினோம். அடுத்து தீர்த்தேச்சரத்தை பத்தி கூறுகின்றோம் என்று அது பக்கத்திலே ஒரு தலம் இருக்கு, அது தீர்த்தேச்சரம் என்று பெயர். அங்க யார் வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா, அம்பல் குலை உதை நெடுங்கண் செவ்வாய் கோமல சைல பாவை விலை தழுவு மாற்றான். அம்பாள் வந்து என்ன செஞ்சாங்க, நேரம் அங்க இருந்து கைலாய மலையில இருந்து கிளம்பி நேர எங்க வந்தாங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு சாமி நான் அந்த பூசையை நான் பண்றேன் அப்படின்னாங்க. சாமி விடிய விடிய உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. உடனே அம்பாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சாமி இவ்வளவு உபதேசம் பண்றீங்க சாமி ஆகமத்துல இருந்து, உங்களுக்கு இது எது சாமி பிடிச்சது அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்க, சாமி சொன்னாராம், இது நமக்கு பிடித்தது சிவ பூஜையே அப்படின்னாரு. அத்தனை ஆகமத்தினுடைய சாரமும் எதுல இருக்கு, சிவ பூஜையில. ஒரு வழி சிவ பூஜை அப்படின்னாரு. எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்வதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதும் உடனே சாமி அந்த பூஜையை நான் செய்யறேன் சாமி அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்க, அடுத்த நிமிஷமே சரி வழிபாடு செய்ய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவ கொழுந்தாக விளங்கக்கூடிய காமாட்சி அம்மை என்ன பண்ணாங்க, நேர காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. பூசிக்கன்னு சொல்லிட்டு வேகம் வந்துட்டாங்க. அங்கே ஒரு மாமரத்தின் அடியில் இருப்போம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். உடனே வேகமா கீழே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்க மாமரம் தான் இருக்கு, சிவலிங்கம் இல்லை. சொன்ன அடுத்த நிமிஷமே எங்க வந்துட்டாங்க, கீழே வந்து இப்படி பார்த்தாங்க, சுத்தி பார்த்தாங்க, எங்கேயுமே சிவலிங்கம் இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, அம்பாள் அஞ்செழுத்தை நெஞ்சில் அழுத்துனாங்க. இப்ப நீ ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தொலைஞ்சிட்டு சொன்னீங்க, நீ அஞ்செழுத்த மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க, உடனே கிடைச்சிடும். இது அவங்களுக்கு அஞ்செழுத்த மனதால சொல்லணும். சாமியை நினைந்து அந்த அஞ்செழுத்த நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொன்னா கண்டிப்பா தொலைந்து போன பொருள் கூட கிடைக்கும். அப்படி சிவலிங்கம் இல்லைன்னதும் உடனே அவ்வளவு அப்படியே உட்காந்துட்டாங்க. அந்த கம்பையாற்றின் கரையில அப்படியே அமர்ந்து அப்படியே அஞ்செழுத்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அஞ்செழுத்தை நெஞ்சில் அழுத்தி வழிபாடு செய்தாங்களாம். அடுத்த நிமிஷமே சிவலிங்கம் வெளிப்பட்டு தோன்று இந்த மாமரத்துக்கு கீழே. அதுலதான் சாமிக்கு பேரு ஏகாம்பரேஸ்வரன் பேரு. ஏகம்னா மாமரம் அர்த்தம். மாமரத்தின் கீழே இருந்ததுனால சுவாமிக்கு ஏகாம்பரேஸ்வரர். அம்மா வந்து காமாட்சி அம்மை. அப்படி அந்த பூசிப்பதற்காக அம்பாள் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து வந்தார்களா. அப்படி வரும்போது ஏகமநாதரை தங்களை அழைத்து அகத்தும் புறத்தும் உள்ள எல்லா தீர்த்தர்களும் திரண்டு அதிர்வம் கொண்டு காஞ்சியம்பதியில் மேற்கு திக்காக வந்து அம்மையார் இறைவனை தழுவி கொண்ட பின்பு வேதம் தெரிந்து அங்கேயே தங்கி இறைவனை தீர்த்தராசன் என்கின்ற பெயரால் வழிபாடு செய்தது. இப்ப அம்பாள் பூசிக்கும் போது என்ன செஞ்சு வெள்ளம் அப்படி திரண்டு வந்தது. உடனே அம்பாள் என்ன செஞ்சாங்க, சிவலிங்கத்தை போய் அப்படி கட்டி பிடித்தார். அது ஒரு திரண்டு ஒரு சிவலிங்கமாக ஆச்சான். அந்த தீர்த்தம் வந்து அந்த கம்பையாற்றில் தீர்த்தம் வந்து பாருங்க, அது நீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படி சிவலிங்கமா இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த தீர்த்தத்து அந்த சிவலிங்கம். சரி சரிங்க சார், சரி சரி. என்ன என்ன அந்த இதுக்கு பேருதான் தீர்த்தேஸ்வரம் பேரு. அந்த சிவலிங்கத்துக்கு தீர்த்தேஸ்வரம். தீர்த்தராசன் என்ற பெயரால் வழிபாடு செய்தன அவைகளுக்கு இறைவன் வெளிப்பட்டு எம்மை வணங்கினவர்கள் முக்தி அடைய செய்வோம். அந்த தீர்த்தேச்சரத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி கட்டாயமாக உண்டு. அது தண்ணீர் வடிவமாவே இருக்கும் அந்த சிவலிங்கம் இப்பயும். ஆனா சில சிவலிங்கம்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாதான். எங்க காஞ்சிபுரத்துல நிறைய சிவலிங்கங்கள் கண்ணுக்கு தெரியாமவே இருக்குமா. ஆனா அத்தனையும் நடந்திருக்கு. அத்தனையும் அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன், நீ ஏன் வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். ஒரு தலத்தை போய் பார்த்தா எல்லா சிவலிங்கத்தையும் வழிபட்டதுக்கு சமம்னு ஒரு புராணம் நம்ம எடுத்தோம். அது என்ன புராணம் ஞாபகம் இருக்கா? திருமால் பேரு அப்படின்னு ஒரு கோயில் எடுத்தோம். அந்த கோயிலுக்கு போயாச்சுன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவலிங்கத்தையும் வழிபட்டது. கண்டிப்பா நம்ம அங்க எங்க போயிருவோம், சரிதானா? அப்படி திருப்பெருந்துறைன்னா ஆவுடையார் கோயில், நம்ம சிவகங்கை மாவட்டத்துல ஆவுடையார் கோயில். இது மாணிக்கவாசகர் கட்டின கோயில் உங்களுக்கு தெரியாதா? மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் தான் திருப்பெருந்துறை. இப்ப வந்து ஆவுடையார் கோயில்ங்கிற பேர்ல இருக்கு. அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. சரி
ஏன்னா அங்க ஆட்கொண்டதுனால அந்த தலத்தை வச்சு பாடுறாரு. அங்க வச்சுதான் ஆட்கொள்றாரு சாமி மாணிக்கவாசகர் பெருமான். சரி, அப்படி தீர்த்தராஜன் என்ற பெயரால் வழிபாடு செய்தன அவைகளுக்கு இறைவன் வெளிப்பட்டு அங்க வருகின்ற ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் முக்தியை வழங்குகின்றார். அன்றிடம் பிரம்மகத்தி, வீரகத்தி, சிசுகத்தி, கோகத்தி முதலிய பெருங்கொலை பாவங்கள் இடத்தில் மூங்கி எம்மை கண்டவர்களுக்கு நீங்கும். அந்த தளத்துல வந்து யார் வழிபாடு செய்யறாங்களோ, இதுல யார் யாரெல்லாம் இங்க வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சர்வ தீர்த்தம் மூழ்கி சிறு ஏகம்பத்தை வணங்கினோர் கொலை பாவத்தில் இருந்து நீங்குவார். தீர்த்தத்தில் மூழ்கினவர் யாருன்னா பிரகலாதன் தந்தையை கொன்ற பாவம். பிரகலாதன் இருக்காருல்ல, பிரகலாதன் யாரு? இறைவனுடைய பையன். இப்ப அப்பாவை கொன்னதுக்கு யாரு காரணம்? பிரகலாதன் தான் காரணம். அவர் தானே என்ன செஞ்சாரு? அந்த தூணை அவங்க அப்பா இரணியனை அடிக்க வைத்து திருமால் வந்து அவருடைய உள்ளும் இல்லாமல் பிறகு வெளியும் இல்லாம இரவும் இல்லாம பகலும் இல்லாம வாசப்படியில வைத்து அந்த நரசிங்க அவதாரம் எடுத்து வந்து என்ன செஞ்சாரு? அவர் குடலை உருவி எடுத்து. புரியுது உங்களுக்கு? அந்த நேரத்துல அவருடைய கோபம் தனியலையா. யாருடைய கோபம்? நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது அவர் எந்த பதவியில் இருக்காரு? திருமாலு காத்தல் தொழில் செய்யக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர். அழித்தல் அளவுக்கு போயிடலாமா? அப்ப சுவாமி என்ன பண்ணாரு? அதை விட கொடிய உருவம் எடுத்தார். திருமாலை விட கொடிய உருவம் என்ன பேரு? அதுக்கு பேரு சரவமூர்த்தி என்று பேர். அந்த சரவமூர்த்தி வடிவம் எடுத்து, அந்த சரவமூர்த்தி வடிவத்துக்கு அம்பாளுக்கு என்னன்னா பிரத்யங்கரா தேவி. இங்க சென்னையில எல்லாம் நிறைய கோயில் இருக்கு சரவமூர்த்தி. அது மாதிரி தேனுபுரீஸ்வரர் கோயில் தாம்பரத்துல இருக்கு, அந்த திருக்கோயில் இருக்கு. இப்படி ஒரு சில கோயில்கள் இருக்கு. இப்படி அந்த சிம்மத்தை விட கொடிய உருவம் எடுத்து அவருடைய கோபத்தை தணித்து மறுபடியும் அவருக்கு என்ன செஞ்சாராம்? திருமாலுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். மறுபடியும் என்னது? இல்ல இந்த கொடுத்துட்டீங்கல்ல, இருக்கட்டும், நிறையவே கொடுத்துட்டீங்க. இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்குல்ல, இருக்கட்டும். சரி சரி சரின்றோம். சரி சரி சரிங்க சார், சரிங்க சரிங்க சார், சரிங்க சார். போயிட்டு வாங்கிட்டேன். வாங்க சார். சரி சரிங்க சார். சரி இல்ல இப்பதான் சரி இருக்கட்டும். சரி வீட்டுல சரி. அதாவது என்னன்னா அன்பு அதிகமா வச்சிருக்காங்க, அதனாலதான் எல்லாத்தையும் பிரியமா அந்த அளவுக்கு அன்பு இருக்கு. சரி, சிலர் பாத்தீங்கன்னா அன்புல என்ன செய்வாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகள்ல அன்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல கடிச்சு வச்சிருவாங்க. ரொம்ப இப்ப அப்பா மேலேயோ இல்ல பக்கத்துல போட்டு பையன் மேலேயோ ரொம்ப அன்பு வச்சு ரொம்ப சந்தோஷத்துல பக்கத்துல கைய அப்படிதான் இருக்கும். அது சந்தோஷ பொறிப்புல என்ன செய்யணும் தெரியாம கடிச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க அன்புல தெளிச்சுட்டு போறாங்க. சரி, அப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை எதன் மூலியமா, சில பேர் கோபத்தை எதுல காட்டணும்னு தெரியாது. கோபத்தை சில பேர் வந்து உருன்னு வேகமா போவாங்க, வீட்டுல தண்ணி நல்லா எடுத்து ஊத்திடுவாங்க கோபத்தை தடிக்கிறேன்னு சொல்லி. நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, பிரகலாதன் தந்தையை கொன்ற பாவம், அதனால அந்த பாவத்தை நீக்குவதற்கு இங்க வந்துதான் என்ன செஞ்சாராம்? பிரகலாதன் காஞ்சிபுரத்துக்கு வந்து வழிபாடு செய்தார். அந்த பாவம் நீங்குவதற்காக வந்து வழிபாடு செய்த ஒரு தலம். இரண்டாவது, விபீஷணன் தமையன்மார்களை கொன்ற பாவம். விபீஷணன் தமையன்மார்களை யார் யாரெல்லாம் கொண்டாரு அப்படின்னு, விபீஷணனுடைய பிள்ளைகள் தமையன்மார்கள்லாம் தம்பிமார்கள் எல்லாம் எதனாலன்னா ராவணனுடைய அந்த இது ராவணனுக்கு ஐடியா கொடுத்ததே இவருதான். கூடயே இருந்து என்ன பண்ணாரு? ராவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவனுடைய உயிர் வந்து இங்கதான் இருக்கு. அவன் 10 தலையும் எடுத்து பார்ப்பாரு, மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உயிர் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னது விபீஷணன் தான் சொன்னாங்க. ரெண்டாவது, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் மாளும்படி செய்தவரும் அந்த விபீஷணன் தானா. அந்த பாவம் நீங்குவதற்காக காஞ்சிபுரம் வந்து அவர் என்ன செஞ்சாராம்? வழிபாடு செய்வார். அப்ப ராமாயண காலத்துக்கு முன்னாடியே காஞ்சிபுரம். அதனாலதான் முதல்ல பாட்டில் நம்ம சொல்லும்போது பெரும் காஞ்சி அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அப்ப காஞ்சிபுரம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு யுகம் யுகமாக காஞ்சிபுரம் இருக்கு என்பதை நாம மறந்துடக்கூடாது. கட்டாயமா நம்ம என்ன செய்யறோம், காஞ்சிபதியை கண்டிப்பா பஸ்ஸுக்கே ஆள் சேர்ந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 2 நாள் கண்டிப்பா. சரி பார்ப்போம் திருவள்ளுவர் எப்படி துணை செய்யுதுன்னு பார்ப்போம். சரி, அப்படி அந்த விபீஷன் தமிழ் மாடுகளை கொன்ற பாவமும், அடுத்து யாருடைய பரசுராமன் வீரரை கொன்ற பாவம். பரசுராமன் அந்த அரசரை கொண்டா பாருங்க, ஏற்கனவே அந்த கதையை பார்த்தோம். அந்த அவங்க அப்பா ஜமதக்கினி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஜமதக்கினி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படியே ஆழ்ந்த நிலையில் அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தார். யார் நோக்கி? அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தார். இதுதான் சமயம் அப்படின்னு என்று தெரிந்து அந்த அந்த அரசன் என்ன பண்ணா, ஏற்கனவே அவங்க அம்மாவை மயக்க நம்பருக்கு வந்து அப்படி வானலாவி போனான் பார்த்தீங்களா, காத்தவராயன், காத்து வீரியன் பேரு அவன் பேரு. அவன் என்ன பண்ணா, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய தலையை வெட்டினான். யாரு? இந்த அந்த காத்த வீரியன் யாருடைய அப்பாவை? பரசுராமனுடைய அப்பாவை தலையை ஜமதக்கினி முனிவருடைய தலையை வெட்டினார். அதனால அந்த அரசர் குலத்தையே நான் வேற இருப்பேன் என்று வந்து ஏற்கனவே அந்த அரசர் குலத்தை வேற இருப்பேன்னு சொல்லி போன ஒரு படலத்துல நம்ம என்ன பார்த்தோம், அங்க வழிபாடு செய்து அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்து அத்தனை பேரையும் கொன்றான்னு பார்த்தோம் போன படலத்துல. ஆனா இப்ப கொன்றதுக்கு அப்புறம் பாவம் வருது பாருங்க, அதை தீர்க்கிறதுக்கு இங்க வந்து வழிபாடு செஞ்சா. புரியுது அவங்களுக்கு? அதை தீர்ப்பதற்கு, அந்த பாவம் தீர்வதற்காக வந்து வழிபாடு செய்த தரம் இந்த தீர்த்தேச்சம். 2வது அர்ஜுனன் குரு முதலியவரை கொன்ற பாவம். குரு துரோணாச்சாரியர் தான் அவர் குருநாதராக இருப்பார். இப்படி எல்லாரும் குருக்கு அவர் வந்து துரோகம் செஞ்சது கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணாரு, அவரு சொல்லி கொடுத்த எல்லாரும் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் கொன்றார். கர்ணன் போன்றவர்களை எல்லாம் கொண்ட பாவம் தீர்வதற்கு அர்ஜுனன் இங்க வந்து வழிபாடு செய்திருக்காரு காஞ்சிபுரத்துல. 2வது அஸ்வத்தாமன் கருவை அளித்த பாவம். அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அஸ்வத்தாமன் ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்வத்தாமன் யாரு? மகாபாரதம். அஸ்வத்தாமன் யாருன்னா துரோணாச்சாரியுடைய பையன் அஸ்வத்தாமன். அர்ஜுனனும் கர்ணனும் போல இவரும் வில்வித்தையில ரொம்ப சிறந்தவர். என்ன கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா, அதேதான். அந்த சக்கர வியூகத்துல போய் கொள்ளுவாங்க. யார? சக்கர வியூகத்துக்கு செல்லும் போது நல்லா கவனம், பீமன் போய் காப்பாற்ற போவான். இவன் உள்ள போயிடுவாரு, அபிமன்யு உள்ள போயிடுவாரு. யாரோட பையன்? அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு உள்ள போயிடுவாரு, சக்கர வியூகத்துக்கு உள்ள போயிடுவாரு. அது ஒவ்வொரு யூகத்துல போய் சண்டை போடுறது இருக்கு. சக்கர வியூகத்துல உள்ள போறத கேட்டவன் வெளியில வர்றது எப்படி வர்றதுன்னு கேட்கல, அபிமன்யு கேட்காம விட்டான். அது தெரிஞ்ச ஒரே 2 ஆள் யாருன்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப உள்ள போனவர் மாட்டிக்கிட்டாரு. அதை காப்பாற்ற போறேன்னு போனவரு பீமன் போவாராம். போகும்போது முதல்ல அசால்ட்டா இருப்பாராம் துரியோதனை வந்து, யார் வந்திருக்காரு உங்களை நோக்கி அபிமன்யு வந்துகிட்டு இருக்காரு, வரட்டு பாத்துக்கலாம் அப்படின்பாரான். சக்கர வியூகத்துக்கு நுழைஞ்சிட்டாரு, பாத்துக்கலாம் அப்படின்பாரான். பின்னாடி யாரு வரணும், பின்னாடி பீமன் வந்துகிட்டு இருக்கான். ஆகா சிக்கலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, சிவ பூஜை பண்ணதோட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படியா சிவ பூஜை பண்ணி சிரசுல நம்ம பூ வச்சிருப்போம் பாத்தீங்களா, சிரசுல எதுக்கு பூ வைக்கிறாங்க? தன்னை சிவமாக பாவித்து சிவபூஜை பண்ணணும். நான் சிவபூஜை பண்றேங்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக நான் அவனாதல், அந்த இதுக்கு என்ன பேரு? சிவயோகம் பாவனை என்று பெயர். அந்த சிவயோகம் பாவனை செய்கின்ற போது நான் பண்ணவில்லை, எல்லாம் சிவபெருமானை செய்கின்றார் என்கின்ற தன்மையோடு ஒரு சிரசுல பூவை வச்சு தன்னை சிவமாக ஆக்கி கொண்டு சிவ பூஜை செய்வார்கள். அப்படி செய்யும் போது இவர் என்ன பண்ணாரு, சிவ பூஜை செஞ்சுட்டு எதிரியோதனை உடனே அந்த மலரோடு போய் பீமவேகமா வந்துகிட்டு இருப்பானா. வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பூவை எடுத்து அப்படி தூக்கி போடுவான். சிவ நிர்மாலயத்தை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. சிவ நிர்மாலயத்தை அது மாதிரி மிதிக்க கூடாது. சாமி மலர்களை
சாமி சாத்தி வந்த மலர்கள் என்ன செய்யும், அப்படி மிதிச்சதுனால என்னாச்சு, யானை வந்து கீழே வந்து பிறந்தது. எங்க நம்ம மதுரையில பார்த்தோம்ல, மதுரை கதையில ஒரு துர்வாச முனிவர் சாமியுடைய அந்த நெல்மாலியத்தை எடுத்து கொண்டு போய் இந்திரன் கையில போய் கொடுத்தாரு. இந்திரன் யானைகிட்ட கொண்டு போய் கொடுத்தான். யானை கீழே போட்டு மிதிச்சிருச்சு. அடுத்த நிமிஷமே சாபம் விட்டார் துர்வாச முனிவர். நீ போய் பூலோகத்தில் போய் பிறப்பாயாக அப்படின்னதும் அடுத்த நிமிஷமே, சாமி எனக்கு பாவ விமோசனம் எப்ப கிடைக்கும்னு அந்த யானை கேட்டது. உன்னை சொக்கநாதர் வந்து ஆட்கொள்வார் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே வெள்ளை யானையா இருந்த இந்திரன் பக்கத்துல இருந்த வெள்ளை யானை கீழே வந்து சாதாரண கருப்பு யானையா வந்து பிறந்துருச்சு. சரிங்களா? சில பேர் சாபம் வந்து என்ன செய்யாது, சாதாரண விடாது. அதுலயும் சில மனிதர்களுடைய சாபமும் என்ன சாதாரணமா விடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது அப்படி படிக்கும் பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? சில பேர் இந்த கருணாக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சொல்றதெல்லாம் சில பேர் அதனால அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா நல்ல வாக்கா சொல்லி பழகும். யாரும் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. அதுவே பாவமாகி போயிடும். அவங்க சபிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த குற்றத்தை யாரு பாப்பா? அந்த ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னா அந்த விடையை நாம் என்ன செய்யணும், அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் செய்கின்ற செயல் ஒருவருடைய மனதை பாதிக்குமே ஆனால் நமக்கு என்ன வரும், பிறப்பு கட்டாயமாக வரும். அதனாலதான் யாரும் மனம் நோகும்படி நாம் பேசக்கூடாது என்று சொல்ற காரணம் அதுதான். நாம் செய்கின்ற செயல் மனதை புண்படுத்தக்கூடாது. புண்படுத்திருச்சுன்னா கட்டாயமா அந்த பிறவியை நாம எடுத்து ஆக. புரிஞ்சிச்சா? இப்படி அடுத்த நிமிஷம் இந்த வெள்ளையான வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே பூலோகத்துல வந்து பிறந்தது. உடனே அங்கே இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தை பார்த்தது. பொற்றாமரை குளத்தை பார்த்து அப்படியே சென்றது. உடனே அங்க சொக்கநாத பெருமான் அங்கே வந்து அந்த யானைக்கு அருள் செய்து, சாமி நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்ச்சு அந்த யானை. எந்த யானை? அந்த வெள்ளை யானை. இல்லப்பா நீ எப்பயும் போல இந்திரன்டே இரு அப்படின்றாரு சாமி. அப்படியே வரம் கொடுத்தாரு சார். எப்பயும் போல அவங்க கூட சோகமா இரு. அதுக்கப்புறம் இறுதியில வந்து என்னை வந்து நீ அடைவாய். ஏன்னா கடைசி முடிவு வேணும்ல. பிறந்து பிறந்து இழைத்து கொண்டிருந்தால் முடிவு என்ன வரணும்? அதனாலதான் சிவன் என்கின்ற அந்த பேருக்கு மங்களத்தை தருவோம்னு ஒரு பேரு. மங்களம். இந்த உயிருக்கு மங்களம் வேணுமா வேண்டாமா? பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு கடைசியா மங்களம் வாழ போறீங்களாங்க அப்படிங்கிறாங்கல்ல. மங்களம்னு என்ன அர்த்தம்? இறுதி. இந்த இறுதி யாரு கொடுக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அந்த சிவன்கிற பேருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு. மங்களத்தை தருபவன் என்றும், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும், அடுத்து நன்மை செய்பவன் என்றும், எல்லா உயிருக்கும் பல. அதனாலதான் சிவனடும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அலைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. அதாவது பூசை செய்யும்போது இந்திரன் அப்படிதான் பூசித்தான். திருவிளையாடல் புராணத்துல வரும். இந்திரன் பூசிக்கும் போது நாம சிவ பூஜை பண்றவங்களுமே அப்படிதான் பண்ணணும். நாம் பண்றங்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்கின்ற என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல் அடிகள் போற்றி என்று இந்த திருவிளையாடல் புராணத்துல வருது. சாமி பூசை நீதான், பூசைக்கேற்ற பொருள்களும் நீதான், பொருள் நம்மதுதான். இந்த மாப்பொடியோ மஞ்சள் பொடியோ திரவிய பொடியோ மெனக்கெட்டு நானே உட்கார்ந்து அரைச்சேங்க. மாப்பொடிய உட்கார்ந்து அரைச்சேன், மஞ்சள் பொடியை உட்கார்ந்து அரைச்சேன். சொல்ல முடியுமா? யாருடைய பொருள்? சிவபெருமானுடைய பொருள். இந்த உலகத்துல எல்லா பொருளுமே சிவபெருமான் இருக்க வந்து. இப்ப ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, பட்டா போடுறாங்கல்ல வீட. ஏன் வீடுங்க பட்டா போட்டிருக்கேன் என்ன பாக்குறீங்களா அப்படிவாங்க. பாத்துருக்கீங்களா? பட்டா போட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அங்கங்க பள்ளி பாச்சா ஓடிக்கிட்டு இருக்கும். அவருக்கு சொல்லுவாரா, நான் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன், நீ வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்பாரா? புதுசா குடி வந்தவங்க அங்க பாச்சா பள்ளி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? இருந்துட்டு போ அப்படித்தானே சொல்லுவாங்க. அதே போல சிவபெருமான் நம்ம பட்டா போட்டுட்டு இருக்க வேண்டியதான். இங்க இடத்த ஏன் இடையா ஓடையான்னு பட்டா சாமி பாப்பாரு. அந்த பாச்சா பள்ளி மாதிரி நீ கொஞ்ச நாள் இருக்க போற, இருந்து ஆந்துட்டு போ அப்படிப்பாரு சாமி. எத்தனை நாள் நீ பட்டா போடுவ, நீ இருக்கிற வரைக்கும் பட்டா போடு, போட்டு போ அப்படின்ட்டு சாமி அந்த பாச்சா பள்ளி மாதிரி நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போப்பா அப்படின்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளுமே யாருடைய பொருள்? சிவபெருமான் பொருள் என்பதை நம்ம மறந்துடும். அடிக்க வேண்டியதான். ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு
கோர்ட்டு கேஸ்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க இடத்துக்கு சண்டை போட்டு. ஆமா, நிறைய பார்க்கும். 1 இன்ச்சு இடத்த விட மாட்டாங்க யாரும் அந்த காலத்துல. அப்படி ஆகி போச்சு நிலைமை. அப்படி ரொம்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி பாப்பாரு. அடுத்த பிறகு அவங்க 2த்தையும் கணவன் மனைவி ஆக்கிடுவாரு. போங்க சண்டையை போடுறீங்க, உங்க 2த்தையும் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்ட்டு. அப்பதான் மறுபடியும் பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். பிறப்பு கொடுக்கறதுக்கு சாமி சலிக்கவே மாட்டாருன்னு சலிக்கவே மாட்டாராம். அப்ப இப்ப இது ஒரு அப்படி நான் ஒரு சொற்கொழில சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு விவரமா ஒரு கேள்வி கேட்டாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் கணவர் மனைவியில முற்புறையில சண்டை போட்டா அப்படின்னு கேட்டாரு. ஒரு சொற்கொழில ஒருத்தர் கேட்டே போட்டாரு. அப்ப முற்புறையில எல்லாம் சண்டை போட்டவங்க தான் இப்ப கணவர் மனைவியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அதாவது அப்படியாவது சேர்ந்து வந்தாது இது ஒற்றுமையா இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு தான் சாமி என்ன பண்றாரு, கணவன் மனைவியா ஆக்குறாரு. அப்படி இப்படி நம்ம என்னதான் சொன்னாலும் எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே சிவபெருமானுடைய பொருள் என்பதையும் மனதில். அதனால பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் ஆகிய யார் பூசை செய்யறாங்களோ அந்த பூசை செய்கின்றவரும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும். அந்த பூசைக்கு பயன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூஜை செஞ்சா இந்த பயன் இருக்குல்ல, அந்த பயனை கொடுப்பதும் யாரு, சிவபெருமான். பூசையும் அவர்தான், பூசைக்கேற்ற பொருள்களும் அவர்தான், பூசை செய்ய நேசனாக இருக்கக்கூடிய அந்த பூசை செய்கின்றவும் அவர்தான், அதுக்கு பயனை கொடுப்பதும் அவர்தான். கடைசி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்தேன் என்கின்ற என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல் அடிகள் போற்றி அப்படிங்கிறாரு அந்த பாட்டுல. கடைசி ஒரு தற்போது வரும்ல, நான் பூஜை செய்தேங்கிற அந்த எண்ணமும் சிவபெருமான் தான் அப்படின்ட்டு. அதுதான் இப்படி. அதனாலதான் இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பூஜை நேரத்துல கடைசி நேரத்துல இந்த பாட்டை எழுதி வச்சுக்கிடணும். மனப்பாடம் பண்ணலாம்னு பரவாயில்ல, இந்த பாடலை எழுதி வைத்து நாம சாமிக்கு முன்னாடி பாடணும். பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல் அடிகள் போற்றி. இதை சொல்லலாம். 2வது, அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருக்கும். ஃபுல் சரண்டர் ஆயிரணும். சாமிகிட்ட வழிபாடு செய்யும் போது சாமி எதுவுமே என்னுடைய இது கிடையாது, என்னைக்கு நீ என்னை ஆட்கொண்டியோ அன்னைக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போது, என்னைக்கு நீ என்னை சிவனடியான்னு ஏத்துக்கிட்டியோ அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை சரண்டர் ஆயிட்டேன். ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இளையோர் எனக்குண்டோ எந்தோல் முக்கஞ்சம்வான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகன். இதுவே நல்லது கெட்டது என்னுடையது கிடையாது சாமி, எல்லாமே நீதான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய். இப்ப எல்லாம் அவர் பொறுப்புன்னு விட்டதுக்கு அப்புறம் நல்லது கெட்டது நம்ம கையிலயா இருக்கு, அதை செய்ய வைப்பது யாரு, சாமி நினைப்பேன். அதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமானு பாட்டுக்கு பாட்டு சொல்றாரு. நன்மை தீமை முழுதும் நீ அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. அப்படி எல்லா அருளாருக்குமே அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, கடைசி யாருடைய பிள்ளை, துரோணாச்சாரியருடைய பிள்ளை அஸ்வத்தாமன். இந்த அபிமன்யு உள்ள போயிட்டாரு, அந்த சக்கர யோகத்துக்கு உள்ள போயிட்டாரு. பீமன் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் துரியோதனன் அந்த சிவபூஜை மலரை எடுத்து போட்டதும் உடனே அந்த நிர்வாலியத்தை தாண்டக்கூடாதுன்னு தேரோட்டி அப்படி நிப்பாட்டிட்டான். இந்த பீமன் நிப்பாட்டு அப்படின்னதும், இல்ல பீமா உள்ள அபிமன்யு மாட்டிக்கொண்டான், உள்ள போகலைன்னா அவன் இறந்து விடுவான், அவன் இறந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா. என்ன சொன்னானா, இறந்தாலும் பரவாயில்ல நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த நிர்மாலியத்தை தாண்ட மாட்டேன் என்று போயினான். அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, எப்படி கட்டுப்பட்டு அந்த நிர்மாலியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க பாருங்க. சிவன் நிர்மாலியத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சும்மா அது மாதிரி சிவபூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூவெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் என்ன செய்யணும்னா செடியில என்ன செய்யணும், கொண்டு போய் ஊத்தணும். கால் மிதிப்படுற இடத்துல போய் ஊத்தக்கூடாது, கால் மிதிப்படாத இடத்துல கொண்டு போய் அந்த தண்ணீர்லாம் ஊற்றணும். புரிஞ்சுச்சா? சரி. அது மாதிரி நீங்க சாமிக்கு பூ பறிக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, பூ பறிக்கிறதுல கொண்டு போய் ஊத்தலாம், அபிஷேகம் பண்ணதை ஊத்தலாம். நீங்க அனுஷ்டானம் பண்ணிருப்பீங்க பாருங்க, உங்க எச்சி பட்டிருக்கும்ல, அதை தனியா வேற ஏதாவது செடியில ஊத்தணும். இல்லைன்னா கால் மிதிப்படாத இடத்துல எதுனாலும் ஊத்திக்கலாம்.
ஆனா சாமிக்கு பூ பறிக்கிறதுல கொண்டு போய் நீங்க எச்சில் பட்டத்தை கொண்டு போய் அதுல ஊத்தக்கூடாது. புரிஞ்சுச்சா? அவ்வளவு. இல்ல மற்ற செடிகளுக்கு கூட ஊத்திக்கோங்க. சாமிக்கு பறிக்காத செடிகள் இருந்தா அதுல ஊத்துனா அது ரொம்ப அதுக்கு மோட்சம் கிடைக்கும். எது மற்ற செடிகளுக்கு ஊத்துனா. ஆனா சாமிக்கு அபிஷேகம் பண்ணத நீங்க அன்றாட பூ பறிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு ஊத்துனா ரொம்ப சிறப்பு. புரிஞ்சுச்சா? அப்படி அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, அப்படியே அந்த அபிமன்யு உள்ள போனதும் உடனே இனிமேல் இது தாண்ட மாட்டேன்னா உடனே உள்ள அவனை கொண்டுறாங்க. அபிமன்யு அபிமனுடைய மனைவி உத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்திரை இருப்பா. உடனே இவன் வந்து அஸ்வத்தாமன் ரொம்ப அவனுடைய இது என்னன்னா மைனஸ் என்னன்னா அவன் வந்து கௌரவர்களோட போய் சேர்ந்துட்டான். பாண்டவர்களோட சேர்ந்த நல்ல புத்தி நல்ல எண்ணம். அதனாலதான் நம்ம நல்லவர்களோடு சேர்வதற்கான காரணம் அதுதான். நாம ஏன் அடியார்களோடு சேரணும்னு சொல்றோம்? அடியாரோடு சேர்ந்தா அந்த எண்ணமும் புத்தியும் நமக்கு உண்டாகும். அடியார்கள் என்ன செய்வாங்க? வாங்க சிவருமான் கோயிலுக்கு வாங்க, திருமுறை பாடுவாங்க. அதனாலதான் நம்ம மாணிக்கவாசக பெருமான் அடியோரோடு கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னாரு. இப்ப எத்தனை பேர் குடிச்சு சீரழிஞ்சு எத்தனை பேர் இறக்குறாங்க யோசிச்சு பாருங்க. முந்தா நாள் ஒரு ஆளு குடிச்சேன் இறந்து போனாரு. என்னன்னா சேராதவருடைய சேர்க்கை. கடைசி தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு ஒரு ஆளு. இதுல என்ன காரணம்னா சேராதவருடைய சேர்க்கையின் காரணமாக அந்த மாதிரி ஆகுது. அப்ப நம்ம யாரோட சேரணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப இளமையிலே அவர் என்ன பண்ணிட்டான், அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் கௌரவர்களோடு சேர்ந்து என்ன செஞ்சா கெட்ட வழியிலேயே போக ஆரம்பிச்சிட்டான். பாண்டவோடு சேர்ந்து நல்ல புத்தி வந்திருக்கும். ஆனா கர்ணன் உங்களோட சேர்ந்து என்ன செஞ்சு துரியோதனோட சேர்ந்து கெட்ட புத்தி வந்ததுனால உடனே பல முறை பாண்டவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பி இப்ப எல்லாத்தையும் கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இருந்தான் அஸ்வத்தாமன். கடைசி துரியோதனை கொல்வதற்கு பீமன் என்ன செஞ்சான், தொடையில ஒரே அடி அடிச்சான் பாருங்க. பீமன் இறக்க துணிகிற நேரத்துல அஸ்வத்தாமன் வேகமா வந்தான். என்னை காப்பாத்துறது நீ பெருசு கிடையாது, நான் இறக்குறதுக்குள்ள பாண்டவர்கள் இறந்தான் என்கின்ற செய்தி என் காதுல வரணும், அது வரைக்கும் நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் துரியோதனை. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணா போனான் பாருங்க. அந்த குடில வந்து கிருஷ்ணர் தங்க வச்சிருப்பாரு. பாண்டவர்கள் அத்தனை வரையும் முடிய போறது குருஷேத்திர போர் முடிய போற நேரத்துல அத்தனை வரையும் ஒரு குடில தங்க வச்சிருப்பாரு. தங்க வச்சு அந்த இவங்களை பூரா கூட்டு போயிருவாரு. பாண்டவர்கள் எல்லாம் கூட்டு போயிருவாரு. அவர் பிள்ளைகள் பூரா அந்த குடியில இருப்பாங்க. அத்தனை பேரையும் அழிச்சிருவான் அஸ்வத்தாமன். அழிச்சது மட்டும் இல்லாம அந்த உத்திரை இருக்கா பாருங்க, உத்திரை வயிற்றுல கரு இருக்கும், அந்த கருவையும் அழிப்பான் அஸ்வத்தாமன். அவன் செஞ்ச பெரிய தப்பு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அஸ்வத்தாமனை சாவு கொடுத்துருவாரு. நீ வந்து எப்பயுமே சிரஞ்சீவியாக இருப்பாய், நீ சாகவே மாட்ட அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருவாரு. இந்த உலகத்துல இறக்காம வந்து என்ன உண்டாகும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இருக்காரு சிரஞ்சீவி. அரபிக்கடல் ஓரமா அங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காராம் சிரஞ்சீவியா. ஒரு 5 வருடம் சிரஞ்சீவி. அனுமர் ஒரு ஒரு அவங்களாம் அனுமர்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி சிரஞ்சீவி, சிவபெருமானை நினைக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவி. இவர் வந்து பாவத்தினால் வந்த சிரஞ்சீவி. அந்த பாவத்தை நீக்குவதற்கு இங்க வந்து வழிபாடு செஞ்சாராம் காஞ்சிபுரத்துல வந்து அஸ்வத்தாமன். அந்த சிசு பாவம் நீங்கிறதுக்காக. அநேகமா அடிய நினைக்கிறேன்னா அந்த பாவத்துல இருந்து அவர் விடுபட்டிருப்பாருன்னு இறங்கி வந்து வழிபாடு செஞ்சதுனால அந்த பாவத்துல இருந்து விடுபட்டு அந்த சிரஞ்சீவிங்கிற இதுல வந்து வேணா இருப்பாரு ஒழிய, அது எப்படி ஒருப்பட்ட சாபம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அதாவது உயிரோடு இருப்பாரு, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, மக்கள் மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வரம், அந்த மாதிரி ஒரு சாபம். எதுவுமே இல்லைன்னா எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு சாபம் இறக்க சரி தற்கொலை பண்ணாலும் கூட பண்ண முடியாது. ஏன்னா வர அந்த மாதிரி ஒரு வரம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வரம். ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவை அழிக்கலாமா? எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவம் இங்க வந்து அவர் தீர்த்திருக்காராம் காஞ்சிபுரத்துக்கு வந்து. அப்ப காஞ்சிபுரத்துல போய் சென்று வழிபட்டால் இது வரைக்கும் எத்தனை பேர் முட்டை சாப்பிட்டுருப்பீங்க? முட்டை யார் சாப்பிட்டுருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். முட்டை என்னது? கருவே அடிக்கிறது காரணமா அந்த பாவம் எல்லாம் போனோம்னா காஞ்சிபுரத்துல போய் வழிபாடு செய்யணும். இதுல எத்தனை சிசுவோட இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுதா? சரி இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. இருந்தாலும் இது வரைக்கும் முன்னாடி உள்ள அந்த பாவம் எல்லாம் போகணும்ல. அப்ப காஞ்சிபுரத்துல போய் சென்று வழிபாடு தீர்த்தேச்சல். அப்படி இப்ப இதெல்லாம் நினைக்க வேண்டியிருக்கு. இத்தனை பேர் கருவெல்லாம் அழைச்சிட்டு போன்னு யோசிக்க வேண்டியது. அப்படி கருவு அழைச்சதுனால கிருஷ்ணன் என்ன செஞ்சாரா, அவருக்கு சாபம் கொடுத்தான். சிரஞ்சீவியாக இருப்பாய், உனக்கு தண்ணி கல்வி அவதாரத்துல வந்து உனக்கு நானு மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. யாரு? கிருஷ்ணன் சொல்லி.
ஆனா இப்பயும் பார்த்து அவர் என்ன செய்யறாராம், சிரஞ்சீவியா இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு இருக்காராம். எங்கேயோ ஒரு இடத்துல சிவபெருமான, சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. சாமி மன்னிப்பு கொடுப்பாரா? கட்டாயமா கொடுப்பாரு. எப்பேற்பட்ட விரோதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீயது புரிந்தாலும் சரி, கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவாராயினும் எல்லா தீங்கையும் நீங்கோர் என்பாரான் நல்லார் நாமம். எப்பேற்பட்ட கொலை செய்தவர்கள் கூட மன்னிப்பார் சாமி. ஏன்னா நமக்கு சாத்திரம் சொல்லுது. அப்ப சாமி கண்டிப்பா மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? கட்டாயம் மன்னிப்பார். அப்ப அப்படிப்பட்ட சிசுவை கொண்டவரை சாமி என்ன செய்வாரா, இந்த காஞ்சிபுரத்துல வந்து அவர் வழிபாடு பண்ணதுனால சாமி வர மன்னிச்சிருப்பாரு. ஆனா சிரஞ்சீவி அவர் வர சாபம் கொடுத்ததுனால கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் சாமி அவருக்கு அருள் கொடுத்து அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையலாம் என்று கருதுகின்றேன். சாமியுடைய திருவுருள் எப்படியோ அப்படி அவனுடைய பாவம் அசுத்தாமனுடைய கருவை அளித்த பாவத்தையும் நீக்கி கொண்ட எங்க வந்து நீக்கிட்டாங்க, இந்த சர்வ தீர்த்தத்தில் வந்து தீர்த்தேச்சரத்தில் வந்து அவர்கள் எல்லாம் தீர்த்து கொண்டார்கள். பரசுராமன் அந்த அரசரை கொண்ட அந்த பாவம், அடுத்து பிரகலாதன் தந்தையை கொன்ற பாவம், அடுத்து விபீஷணன் தமையன்மார்களை கொன்ற பாவம், அடுத்து பரசுராமன் அவர்களை கொண்ட பாவம், அப்புறம் அர்ஜுனன் அந்த குருவுடைய பிள்ளைகளை கொன்ற அந்த பாவம், இதெல்லாம் வந்து எல்லாம் இங்க இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்த காரணத்தினால் அவருடைய பாவம் எல்லாம் தொலைக்கப்பட்டது என்று சொல்றாரு. அடுத்து அது பக்கத்திலே கங்காவரேஸ்வரன் ஒண்ணு இருக்கான். கங்காவரேஸ்வரன் அத்தீர்த்தத்தில் கிழக்கு கரையில் வருணன் கங்காதேவியோடு இறைவனை பூசித்து நீருக்கும் நீர்வாழ் உயிர்களுக்கும் தலைவனாதல் வேண்டும் என்று அந்த தளத்துல வந்து வழிபாடு செஞ்சாங்களாம். யாரு? கங்காதேவியும் இந்த வருணனும் வந்து இங்க வந்து பூசித்த காரணத்தினால் அந்த தலத்துக்கு கங்காவரேஸ்வரன் என்று பெயர். தீர்த்தத்தின் மேற்கரையில் விஸ்வநாதேஸ்வரன் ஒரு தலம் இருக்கு. அது பக்கத்திலே ஒண்ணுக்கும் சின்ன சின்ன கதையா இருக்கிறதுனால ஒரே கதையிலே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. காஞ்சிபுரம் முழுக்க முழுக்க என்னன்னா சிவபூஜை சிவபூஜை சிவபூஜை. சரி, எல்லா புராணமும் எதுனா சிவபூஜை சிவபூஜை. அப்ப அந்த சிவபூஜை பண்ணணுமா வேண்டாமா? கட்டாயம் பண்ணணும். அது வந்து எந்த விதமான சந்தேகமும் வேணும். ஏன்னா இறைவனுக்கே ரொம்ப பிடிச்சது எதுனா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய நோக்கம், எண்ணம். சிவபெருமானுக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது. சிவபெருமானுக்கு விருப்பம் உண்டா? ஆனா அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கான். என் நிலாகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே. சிவபெருமானுக்கு உண்மையான பிடிச்சது என்னது? பூசணை. அதுக்கப்புறம் தான் அம்பாள் அதை கேட்டு அந்த பூசிப்பதற்காக காஞ்சிபுரத்துக்கு வந்து 32 அரங்களை வளர்த்து சிவபூஜை செய்த காரணம் இது அவங்களுக்கு. அதே மாதிரி முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல வந்து பூசித்த காரணம். அடுத்து விநாயகர் பெருமான் பிள்ளையார்பட்டில கணபதீஸ்வரத்துல இங்கெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சது. அம்பாள் நம்ம காஞ்சிபுரத்துல வழிபாடு செய்தது. சிவபெருமான் பூசித்த இடம் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், ரைட். கரெக்ட். தன்னையே பூசித்த ஒரு தலம். ஏன்னா தலைவர் செஞ்சு காமிக்கணும், அப்படின்னா தொண்டர்கள்லாம் அதை நடப்பாங்க. அதெல்லாம் சிவபெருமானே செஞ்சு காமிக்கிறாரு, இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு. தலைவர் எவ்வளியோ அவளியே தொண்டர்களும். சிவபெருமான் திருநீர் பூசிருக்காரா? அப்ப நம்ம பூசமா வேண்டாமா? சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காரு? அவர் உத்தரவாதம் அணிஞ்சிருக்காரா? என்ன இப்படி யோசிக்கீங்க? சிவபெருமான் மணி உத்தரவாதம் அணிஞ்சிருக்காரா? மணி அக்கு அணியும் அரண், மணி அக்கு ஆகிய அந்த ருத்ராட்சத்தை சிவபெருமான் அணிஞ்சிருக்காருன்னு மாணிக்காச பெருமான் சொல்றாரு, திருக்கோவையாறுல சொல்றாரு. மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சியும் அருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருவது இன்றே துணி துறைவா நிறைபொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. எல்லாரும் என்ன போட ஆசைப்படுறாங்கன்னா 10 பவுனுங்க நேற்று தாங்க செஞ்சது என்ன செய்யறாங்களா, நிறைய பொண்ணு அணியணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு சிவபெருமான் அயலவரா இருப்பான். நிறைய பொண்ணு அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. அவங்களுக்கு எல்லாம் தூரத்துல இருப்பாராம். யார் ருத்ராட்சம் போறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? பக்கத்துல வந்துருக்கு. சாமி எப்படி வந்துருவாரா? பக்கத்துல. வாப்பா 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 அப்படின்னு சொல்லி அணைச்சிட்டு வரான். ருத்ராட்சத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அது மாணிக்காச பெருமான் அளவா சொல்ற. இந்த வழிபாட்டுக்கு நீங்க வர்ற போது என்ன செய்யுங்க, உடனே ருத்ராஜமும் விபூதியும் அணிந்து இந்த துறைக்குள் உடனே வந்துருங்க அப்படிங்கிற. துறைவா நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. மணியக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சும் அருகி இன்னொரு பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் துணியை கருதுவது இன்றே துணி. இன்னைக்கே நீங்க என்ன செஞ்சீங்க,
இந்த வழிபாட்டுக்கு வந்துருங்க, நாளைக்கு பார்த்துக்கிடுவாங்க, நாளைக்கு புத்தகத்தை போட்டுட்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வர மாட்டாங்க, 1 மாசம் கழிச்சு வருவாங்க. சிவா போன மாசம் நான் சொன்னேன் புத்தகம் போடலாம்னு சொன்னேன், ஆனா பாருங்க சூழ்நிலை 1 மாசம் ஆயிடுச்சு, இப்ப போடலாம் மாசம் அப்படிம்பாங்க. போடுவோம்னு நம்ம எடுத்து ஒரு ஆளுக்கு அப்படிதான் வருவாங்க, நான் ரெடியா இருக்க மாட்டிடுவோம் அப்படிமே, வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த மாசம் வரேன் அப்படிம்பாங்க. சில பேர் அடுத்த வாரம் வரேன் அப்படிம்பாங்க. எல்லாராலையும் அணிய முடியாது. சிவபெருமான் திருவருள் அன்றி யாராலையும் நமக்கெல்லாம் அணிய கொடுத்துருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லுங்க பாப்போம். அதனால இதை நினைச்சு நினைச்சு நம்ம என்ன செய்யணும், சாமியா வழிபாடு அப்படி நிறைய சொல்றாரு. அப்படி இந்த அடுத்து என்ன விஸ்வநாதேஸ்வரத்துல இங்க இந்த கரையில் விஸ்வநாதத்துல அவ்விடத்தில் உலகத்தில் உள்ள சிவத்தலங்கள் எல்லாம் சுட்சமாக பொருந்தி இருக்கும். நான் அப்படி சொன்னேன் பாத்தீங்களா, எல்லா தலமும் சுட்சமாக இருக்கும், சில தலங்கள் வந்து வெளியே தெரியாது, மறைமுகமா இருக்கும். அது காசி விஸ்வநாதரும் காசி விஸ்வநாதரே எங்க வந்திருக்காராம், காஞ்சிக்கு வந்திருக்காராம். காசிக்கு இணையான ஒரு தலம் காஞ்சிபுரம் என்று காசி விஸ்வநாதரும் காசியில் காஞ்சி சிறந்தது என்று வந்து தங்கியதாகும். காஞ்சி சிறந்தது என்று காசியில இருந்து விஸ்வநாதரே இங்க வந்து என்ன செஞ்சிருக்காராம். அப்ப காஞ்சியுடைய சிறப்பு நம்ம என்னவென்று சொல்ல, அதனால இந்த இடத்துக்கு வந்து விஸ்வநாதேஸ்வரம்னே பேரு. சாமி அங்க காசியில சாமி பேரு விஸ்வநாதர். அவர் இங்க வந்து தங்கியதுனால விஸ்வநாதேஸ்வரம் என்று பேர். அங்க ஒரு முக்தி மண்டபம் உள்ளது. அங்க அந்த முக்தி மண்டபத்தை கண்டவர்கள் முத்தர் ஆவார்கள். அந்த முக்தி மண்டபத்தை யாரு பாக்குறாங்களோ ஜீவன் முத்தராக ஆவார்கள். ஜீவன் முத்தர்னா எந்த நேரம் சிவபெருமானை நினைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவார்கள், சிவ சிந்தனையோடு இருப்பார்கள் அந்த முக்தி மண்டபத்தை கண்டவர்கள். எல்லாத்துக்கும் மேல அந்த சிவகங்கை தெற்கில் இருக்கும் ராமேஸ்வரம், அது பக்கத்துல ஒரு ராமேஸ்வரம் ஒரு கோயில் இருக்கு. ராமேஸ்வரத்தில் உள்ள இறைவன் சன்னதியில் இருக்கும் அந்த பரமானந்த மண்டபம் ஒன்று. 3 மண்டபங்களை விடியற்காலையில் இருந்து அன்போடு நினைப்பவர்கள் பாசத்திலிருந்து நீங்கி முக்தியை அடைவார். முதல்ல என்ன சொன்னோம், முக்தி மண்டபம். அடுத்து முக்தி மண்டபத்துக்கு பக்கத்துல சிவகங்கை தீர்த்தம், அதுக்கு பக்கத்துல அந்த இது பரமானந்த மண்டபம். இந்த மண்டபத்துல யாரு பார்க்கிறார்களோ அவர்கள் முக்தி மண்டபத்தையும் பரமானந்த மண்டபத்தையும் யாரு கண்டு தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி பெற்றை சிவபெருமான் அளிப்பார் என்று இந்த கதை முடியுது. சர்வ தீர்த்தப்படலாம். முதல்ல பார்த்தோம் மன்வதேஸ்வரம், அந்த காமேஸ்வரம் பார்த்தோம், அடுத்து தீர்த்தேஸ்வரம் பார்த்தோம், அடுத்து விஸ்வநாதேஸ்வரம் பார்த்தோம், அடுத்து கங்காவரேஸ்வரம் பார்த்தோம், கடைசி முக்தி மண்டபத்தை பார்த்தோம். இப்படி இத்தனை தலமும் பக்கத்துல, அது பக்கத்துல தெற்க வடக்க கிழக்க இப்படி சில தலங்கள் தெரியவில்லை என்றாலும் கூட அது சூட்சமமாக அந்த தலங்கள் எல்லாம் இருக்கும் என்று இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து கரெக்டா ஏழைக்கு முடிச்சா இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தில் நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்போல் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்கள் இடையறந்த வினை காவல் வனசகுர மகளை வந்தி அனைவோனே அயிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் வைகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடிவன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்முகில் வளாது வெய்கம் அடிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தகனம் பார்வதி வதையே நாடு சிவனே போற்றி. ஏற்றுவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம். அதான்